வணக்கம். இன்னைக்கு ஸ்ரீதேவி பாகவதத்தின் 2வது ஸ்கந்தம் அத பத்தி தாங்க பார்க்க போறோம். முதல் ஸ்கந்தத்தின் முடிவில் சத்யவதி வியாசரை நினைச்சாங்க. வியாசரும் வந்தாரு. அவர் மூலமா குரு வம்சத்தை தலைக்கிறதுக்கான ஏற்பாடுகளை பண்ணாங்க சத்யவதி. இப்போ சௌனகாதி முனிவர்களுக்கு நிறைய சந்தேகம் வந்துச்சு. அதனால சூத முனிவர்கிட்ட பல கேள்விகள் கேக்குறாங்க. வியாசருடைய தாய் சத்யவதி, அது எப்படி? அப்போ வியாசரின் தந்தை சாந்தனுவா? அப்படின்னு பல கேள்விகள் அவங்களுக்குள்ள வந்துச்சு. அதற்கான கதையை தொடர்ந்து சொல்றாரு சூத முனிவர். சேத தேசத்தின் அரசனா உபரிச்சரன் இருந்தார். சத்தியசீலனாகவும் தர்மசீலனாகவும் நீதி தவறாமல் ஆட்சி புரிந்து வந்தார். இந்திரனை நோக்கி கடுந்தவம் இருந்ததுனால இந்திரனே ஸ்படிகமயமான ஒரு பளிங்கு விமானத்தை பரிசா கொடுத்தாரு. அப்பேற்பட்ட அரசனுடைய மனைவிதான் கிரிகா. கிரிகா மேல அளவு கடந்த பிரியம், காதல். அவங்களுக்கு 5 குழந்தைகள் பிறந்தார்கள். அவர்களையும் 5 நாடுகளை பிரித்து கொடுத்து அவர்களையும் அரசனா முடிசூட்டி வாழ வைத்து பார்த்தார். ஒரு சமயம் பிதல் தேவதைகள் எல்லாருமே வந்து காட்டில் மிருகங்களுடைய தொல்லை ரொம்ப அதிகமா இருக்கு, அதனால நீங்க வேட்டையாடணும் அப்படின்னு உபரிசரன் அரசன் கிட்ட வேண்டி கேட்டுக்கிட்டாங்க. அவருக்கு ஒரு யோசனை. இன்னைக்குதான் என்னுடைய மனைவி ருது ஸ்நானம் பண்றா. ஒரு கணவனா மனைவிய மகிழ வைக்க முடியாதவன் பசுவின் கன்றை கொன்றவனுக்கு சமமாவான். இதே பிதிர் வாக்கியத்தை நிறைவேற்றல அப்படின்னாலும் மகா பாதகன் ஆவான். இதுல எதை செய்யலான்னு யோசிச்சு பார்த்தவர் பிதுர் வாக்கியத்தை நிறைவேற்றலாம் அப்படின்னு காட்டுக்கு வேட்டையாட போனாரு. அங்கேயே தங்கிட்டாரு. தங்கினவருக்கு தன் மனைவி கிரிகா மேலேயே நினைவு. அவங்களையே நினைச்சுக்கிட்டே இருந்தாரு. காதல் அதிகமாச்சு. அதனால அவரையே அறியாமல் தானாவே அவருடைய இந்திரியம் வெளிப்பட்டுச்சு. அந்த இந்திரியத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கறதுனால அத ஒரு ஆலி இலையில் சேகரித்து பத்திரமா வச்சுக்கிட்டாரு. அது மட்டும் இல்லாம அதை எப்படியாவது தன் மனைவி கிட்ட சேர்க்கணும்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தாரு. அங்க ஒரு மரத்துல கழுகு இருந்துச்சு, பக்ஷிராஜ. அந்த கழுகு கிட்ட இந்த ஆலி இலையில் சேகரித்த இந்திரியத்தை ஒரு தொன்னையா மாற்றி கட்டி அதை கெட்டு போகாத மாதிரி மந்திரிச்சு கழுகு கிட்ட கொடுத்து அரண்மனையில தன் மனைவி கிட்ட சேர்க்குமாறு கட்டளையிட்டார். அந்த கழுகும் தன்னுடைய மூக்கால் கவ்வி கொண்டு பறந்து போச்சு. பறந்து போகும்போது இன்னொரு கழுகு இது ஏதோ உணவுதான் போல அப்படின்ட்டு அந்த கழுகு கூட சண்டை போட ஆரம்பிச்சது. 2 கழுகும் சண்டை போட போட அந்த தொன்னை கீழே யமுனை ஆற்றில் விழுந்துடுச்சு. அந்த யமுனை ஆற்றில் ஒரு மீன் அந்த தொன்னையில இருந்த அந்த இந்திரியத்தை விழுங்கிடுச்சு. அதனால அது கர்ப்பமும் ஆயிடுச்சு. அந்த மீனுக்கு ஒரு பிளாஷ்பேக் இருக்குங்க. அந்த பிளாஷ்பேக் என்னன்னா, தேவமங்கையான அத்ரிகை யமுனா நதியில நீராடிக்கிட்டு விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு பிராமணன் சந்தியாவந்தனம் செய்யறதுக்காக யமுனா நதிக்கு வந்தாரு. சந்தியாவந்தனம் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. அப்போ இவங்க விளையாட்டா அவருடைய காலை பிடிச்சு இழுத்துக்கிட்டே இருந்தாங்க. இதனால தன்னுடைய செயலுக்கு தடையா இருக்கு அப்படின்னு கோபப்பட்டவர், யாரு இழுக்கிறீங்களோ அவங்க மீனாக கடவர் அப்படின்னு சாபம் விட்டுட்டாரு. அதனால அந்த தேவமங்கையான அத்ரிகை சாப விமோச்சனம் கேட்டு பிராமணன் கிட்ட வேண்டி நின்னாங்க. நீ 2 குழந்தைகளை பெற்றெடுத்து சொர்க்கம் அடைவாய் அப்படின்னு சாப விமோச்சனம் கொடுத்தாரு. அந்த அத்ரிகை தான் மீனா மாறி யமுனா நதியில நீந்திக்கிட்டு இருக்கும்போது உபரிசரனுடைய இந்திரியத்தை விழுங்கிடுச்சு. அதுவும் கர்ப்பம் ஆயிடுச்சு. ஒரு நாள் ஒரு வலைஞன் அவர் மீன் பிடிக்க வலை வீச அந்த வலையில் இந்த மீன் சிக்கவும், இந்த மீன் பார்க்க பெருசாவும் கர்ப்பமாவும் இருக்கே அப்படின்ட்டு அந்த மீனோட வயிற்றை கிழித்து பார்த்தாரு. அப்ப பார்க்கும்போது 2 குழந்தைகள் இருந்துச்சு. ஒரு ஆண் குழந்தை, ஒரு பெண் குழந்தை. அந்த 2 குழந்தைகளையும் எடுத்துக்கிட்டு அரசன் கிட்ட கொண்டு போய் சேர்த்தாரு. அரசனுக்கு நடந்தது புரிந்தது. அதனால ஆண் குழந்தைய மட்டும் தானே வைத்து கொண்டார். பெண் குழந்தைய அந்த வலைஞன் கிட்ட ஒப்படைத்து
காளி அல்லது மச்சகந்திங்கிற பேரை வச்சு இந்த பெண்ணை நீயே வளர்த்துக்கோ அப்படின்னு ஒப்படைச்சிட்டாரு. அந்த வலைஞனும் அந்த பெண்ணை சீராட்டி பாராட்டி நல்லாவே வளர்த்துக்கிட்டு வந்தார். ஆனா காளிங்கிற பேர் போய் மச்சகந்திங்கிற பேரே அந்த பெண்ணுக்கு நிலைத்து விட்டது. ஏன்னா அந்த பெண்ணோட உடம்பில் மீன் நாற்றம் வீசிக்கிட்டே இருக்குமா. அதனால எல்லாருமே மச்சகந்தி அப்படின்னு தான் அழைப்பாங்களாம். ஒரு நாள் பராசர முனிவர் தீர்த்த யாத்திரைக்காக யமுனா நதிய கடக்க வேண்டி இருந்தது. அப்போ அங்க இருக்க வலைஞன் கிட்ட ஓட்ட வாப்பா அப்படின்னு கூப்பிட்டாரு. ஐயா, நான் இப்போ சாப்பிடுற நேரம், என்னால இப்போ வர முடியாதுங்க, கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, நான் சாப்பிட்டு வந்துடுறேன் அப்படின்னு அவரு சொன்னாரு. பராசர முனிவர், என்னால அவ்வளோ நேரம் காத்துக்கிட்டு இருக்க முடியாதுப்பா அப்படின்னு சொல்லவும் தன்னுடைய மகளான மச்சகந்திய வலைஞன் அனுப்பி வைத்தான். மச்சகந்தி பராசர முனிவரை ஓடத்தில் ஏற்றி யமுனைய கடக்க ஆரம்பிச்சாங்க. மச்சகந்தியுடைய அழக பார்த்து மயங்கினாரு பராசர முனிவர். மச்சகந்தி மேல ஒரு மோகமும் காதலும் அவருக்கு அதிகமாயிடுச்சு. அதனால மச்சகந்தியோட கைய பிடித்தாரு. மச்சகந்தியோ, என்ன முனிவரே, என்ன இப்படி நடந்துக்கிறீங்க, இப்படி நீங்க பண்ணுவீங்க அப்படின்னா நான் இந்த ஓடத்தையே கவிழ்த்து விடுவேன் அப்படின்னு மிரட்டினாங்க. அப்புறம் அவர் இடத்துல போய் உக்காந்துட்டாரு. இருந்தாலும் அவருக்கு அந்த ஆசை அதிகமாயிக்கிட்டே இருந்துச்சு. அப்போ கரையும் கடந்துட்டாங்க. அக்கறைக்கு வந்தவங்க மறுபடியும் பராசர முனிவர் மச்சகந்தியின் கையை பிடித்து கொண்டார். பெண்ணை, நீ என்னுடைய ஆசைய நிறைவேற்றி வைக்கணும் அப்படின்னு. உன் உடம்பில் இவ்வளவு மீன் நாற்றம் அடித்தும் எனக்கு உன் மேல விருப்பம் ஏற்பட்டிருக்க அப்படின்னா இது தெய்வத்தோட செயலா தானே இருக்கும். அது மட்டும் இல்லாம உன் உடம்பில் வீசும் இந்த மீன் நாற்றத்தை உடனே மாற்றுகிறேன்னு தன் கமண்டலத்தில் வைத்திருந்த அந்த தண்ணியை எடுத்து தெளித்தாரு. மச்சகந்தி பரிமள கந்திய மாறிட்டாங்க. நறுமணம் வீசக்கூடிய ஒரு பெண்ணா மாறிட்டாங்க மச்சகந்தி. நீ இன்னையிலிருந்து பரிமள கந்தி என்னும் சத்தியவதி அப்படின்னு அவரே பெயரும் சூட்டிவிட்டார். அதனால நீ என்னுடைய ஆசைக்கு இணங்கணும்னு அவர் கேட்டாரு. சத்தியவதியும், உங்களுடைய விருப்பத்தை நான் நிறைவேற்ற தயாரா இருக்கேன், இருந்தாலும் இன்னைக்கு நீங்க உங்க ஆசைய நிறைவேற்றிக்குவீங்க, நிறைவேற்றிக்கிட்டு இங்க இருந்து கடந்து போயிடுவீங்க. உங்களால் நான் கர்ப்பமாயிடுவேன், குழந்தையும் பெற்றெடுப்பேன். அப்புறம் இந்த ஊரார் என்னை பழித்து பேசுமே அப்படின்னு சத்தியவதி கேள்வி கேட்டாங்க. அதுக்கு பராசர முனிவர் ஒரு வாக்கு கொடுக்கிறாரு. அதுக்கு பராசர முனிவர், நீ கவலைப்படாத, இன்னைக்கு எது நடந்தாலுமே நீ பழைய மாதிரி கன்னி பெண்ணாவே மாறிடுவ அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்டு சத்தியவதி பயப்படுறாங்க. அப்போ என் உடம்புல பழைய மாதிரியே மீன் நாற்றம் வீசுமா அப்படின்னு கேள்வி கேக்குறாங்க. இல்ல பெண்ணே, அந்த மாதிரிலாம் நடக்காது. நீ இனிமேல் என்றென்றும் பரிமள கந்தி சத்தியவதி மட்டும்தான். நீ என் கூட கூடினாலும் நீ கன்னி பெண்ணாவே இருப்ப. உனக்கு ஒரு மகன் பிறப்பான். அவன் புராணங்களை இயற்றுபவனாகவும் வேதங்களை பிரித்து வகுத்து கொடுப்பவனாகவும் இருப்பான் அப்படின்னு அவர் சொன்னாரு. அதனால அவருடைய ஆசைக்கு இயங்குனாங்க சத்தியவதி. பராசர முனிவரும் அவள் தன்னுடைய ஆசையை நிறைவேற்றிக்கிட்டு தன்னுடைய பயணத்தை தொடர ஆரம்பிச்சிட்டாரு. பரிமளகந்தியான சத்தியவதி கர்ப்பமானாங்க. ஒரு குழந்தையையும் பெற்று எடுத்தாங்க. அந்த குழந்தை பிறந்த உடனே, தாயே, நீங்க இனிமே உங்க விருப்பப்படி உங்களுடைய வாழ்க்கையை தொடரலாம். நீங்க நல்லா இருக்கும் போதும் சரி, இல்ல உங்களுக்கு என்னை சந்திக்கணுங்கிற நினைவு வரும்போதும் உங்க முன்னாடி நிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வியாசர் அந்த இடத்தை விட்டு கிளம்புறாரு. இப்படி பராசர முனிவருக்கும் பரிமளகந்தியான சத்தியவதிக்கும் பிறந்தவள் தான் வியாசர். அவள்தான் வேதங்களை பகுத்து கொடுத்தார், புராணங்களை இயற்றினார், மகாபாரதத்தை இயற்றினார். அவருக்கு ஜைமினி, சுமந்தி, பயிலர், வைசம்பாயனர், அசிதர், தேவலர்னு சீடர்கள் இருக்காங்க. அவங்க மட்டும் இல்லாம அவருடைய மகன் சுகரும் இவருடைய ஆஸ்தான சீடர்களில் ஒருவர். இந்த கதையை கேட்டவங்களுக்கு இந்த உலகத்தில் மட்டும் இல்லாம எல்லா உலகத்திலையும் சுகத்தையே அனுபவிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சௌனகாதி முனிவர்களுக்கு ஒரு சந்தேகம். இப்படி ஆச்சார சீலரான பராசர முனிவருக்கு ஏன் மச்சகந்தி மேல இவ்வளோ மோகம் வந்துச்சு அப்படின்னு. இது எல்லாமே தெய்வத்தோட செயல்தான், அது அவரே சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு சூத முனிவர். இப்போ சத்தியவதி பத்தி சொல்ல ஆரம்பிச்சாங்க இல்லையா?
சத்யவதி எப்படி சாந்தனுவை சந்திச்சாங்க அப்படிங்கிற கேள்விக்கு பதில் சொல்ல போறாரு சூத முனிவர். அப்புறம் பீஷ்மர் எப்படி பிறந்தார், சாந்தனுவோட முதல் பத்னி யார் அப்படிங்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்ல போறாங்க. இஸ்வாகு குலத்தில் மகாபிசன்னு ஒரு அரசன் இருந்தான். அவன் 1000 அஸ்வமேத யாகம், 100 வாஜபேய வேள்விகள்னு நடத்தி இந்திர பதவியே அடைஞ்சார். இந்திர பதவி அடைந்து வாழ்ந்து கொண்டு இருந்தவர் ஒரு நாள் அனைத்து தேவர்களோடு அந்த இந்திரனும் பிரம்மலோகத்துக்கு போறாங்க. அங்க கங்கா தேவியும் வராங்க. அங்க பலமான காற்று வீசறதுனால கங்கா தேவியினுடைய மேலாடை சற்று விலகியது. மற்ற தேவர்கள் எல்லாரும் வெக்கத்தில் தலை குனிந்து அமைதியா நின்றுட்டு இருந்தாங்க. ஆனா இந்திரனும் கங்கையும் ஒருத்தருக்கொருத்தர் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. கங்கைக்கோ தன்னுடைய ஆடை விலகியதுங்கிற நாணம் சிறிது கூட இல்ல. இந்திரனுக்கும் கங்கையை இப்படி பல பேர் முன்னாடி இப்படி மோகித்து பார்க்கிறோமே அப்படிங்கிற உணர்வும் சிறிது கூட இல்ல. அதனால் பிரம்மதேவன் கோபம் முற்று இவங்க 2 பேரும் மனிதனாக பிறக்க கடவுள்னு சாபம் கொடுத்துட்டாரு. இப்படி மகாபிசன் சாபம் வாங்கினதுனால யாருக்கு மகனா பிறக்கலாம்னு அவரு யோசிச்சுக்கிட்டு இருந்தாரு. அப்போ புரூரவன் வம்சத்தில் பிறந்த பிரதீபனுக்கு மகனாக பிறக்கலாம் அப்படின்னு அவர் யோசிச்சு வைக்கிறாரு. இதே சமயத்தில் அஷ்டவசுக்கள் அவங்களுடைய மனைவிமார்களோட பூலோகத்துக்கு வந்து உல்லாச பயணத்துல ஈடுபட்டுட்டு இருந்தாங்க. அப்போ அவங்க எல்லாருமே வசிஷ்ட மகரிஷியின் ஆசிரமத்துக்கு போனாங்க. அங்க நந்தினி பசுவை பார்த்தாங்க. தியா வசுவோட மனைவியான அங்குலா. நந்தினி பசுவை பத்தி தியா பல விஷயங்களை சொல்றாங்க. நந்தினி பசுவோட பாலை அருந்தினால் நரை திரை மூப்பு எல்லாமே நீங்கும், அவங்க என்னென்னைக்கும் அழகோடும் இளமையோடும் வாழ்வாங்க அப்படின்னு தியா வசு சொல்றாங்க. அதை கேட்ட தியாவின் மனைவிக்கு தன்னுடைய தோழிக்கு இந்த பசும்பாலை கொடுக்கணும்னு ஒரு ஆசை வந்துச்சு. அதனால தன் கணவன் கிட்ட எப்படியாவது இந்த பசு நம்ம கிட்டதான் இருக்கணும், கவர்ந்துகிட்டு போலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு மற்ற வசுக்களும் துணையா நிக்கிறாங்க. அதனால அங்கிருந்த நந்தினி அதனுடைய கன்று உள்ளிட்ட மற்ற பசுக்களையும் கவர்ந்துகிட்டு அவங்க லோகத்துக்கு போறாங்க. வசிஷ்ட மகரிஷி தன்னுடைய ஆசிரமத்துக்கு திரும்ப வராரு. தான் யாகம் செய்யறதுக்கான ஏற்பாடு செய்யணும்னு பசுக்களை தேடுறாரு, காணோம். இது யாரால நிகழ்ந்ததுன்னு புரிஞ்சுக்கிறாரு. அதனால அவங்களுக்கு ஒரு சாபம் கொடுக்கறாரு, மனிதனா எல்லாரும் பிறக்க கடவர் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சாபம் கிடைத்ததை நினைச்சு அஷ்டவசுக்கள் எல்லாருமே வந்து வசிஷ்ட மகரிஷியின் பாதத்தில் வீழ்ந்து சாப விமோச்சனம் கேக்குறாங்க. இந்த தப்புக்கு காரணம் தியா வசுதாம். நீங்க எல்லாருமே அவனுக்கு துணையா இருந்தீங்க. அதனால நீங்க 7 1 வருடம் மனிதனா பிறந்து இறந்து உங்களுடைய லோகத்துக்கு போவீங்க. ஆனா இந்த தியா வசு மனிதனாக பிறந்து நீண்ட காலம் பூமியிலே வாழ்வான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த சாபத்தை அடைஞ்ச அஷ்டவசுக்கள் எல்லாருமே இந்த சாபம் நிறைவேறணுங்கிறதுக்காக யோசிச்சுக்கிட்டே கங்கை கரையில நடந்து போறாங்க. கங்கா தேவிய சந்திக்கிறாங்க. கங்கா தேவியோட உதவியையும் நாடுறாங்க. கங்கா தேவியும் அதற்கு சம்மதம் தெரிவிச்சுட்டாங்க. ஒரு நாள் அந்த குரு வம்சத்து அரசனான பிரதீபன் கங்கையில் நீராடி சூரிய நமஸ்காரம் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. அப்போது கங்கை அழகான மங்கையாக மாறி பிரதீபனுடைய வலது தொடையில் ஏறி உட்கார்ந்துகிட்டாங்க. பிரதீபன் அதிர்ச்சிய, பெண்ணை இப்படி எதுக்கு ஏறி உட்கார்ந்துருக்க? என் மனைவியை தவிர வேற எந்த பெண்ணையும் நான் இச்சிக்க மாட்டேன், உடனே இறங்கு அப்படின்னு பிரதீபன் மன்னன் சொல்றாரு. இது எதுக்காக உங்களுக்கு தெரியாதான கங்கை மயக்கும் மொழியில் பேசுறாங்க. நீ என்னுடைய வலது தொடையில் உட்கார்ந்துருக்க, இது புத்திரன் புத்திரிக்கான இடம். நீ என்னுடைய புத்திரனுக்கு மனைவி ஆகலாமே தவிர எனக்கல்ல. நீ என் புத்திரனே கல்யாணம் பண்ணிக்க ஒரு வாக்கு சொல்லிட்டு கிளம்புறாரு. இப்படி கங்காவுக்கு புத்திரனை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டோம். ஆனா நமக்கு எப்போ புத்திரன் பிறப்பான்னு அவள் யோசிச்சுக்கிட்டே வராரு. அரண்மனைக்கு வந்தவருக்கு அவருடைய மனைவி கர்ப்பமா இருக்காங்கிற விஷயம் தெரியுது. பிரதீபனுக்கு மகாபிஷன் சாந்தனுவா பிறந்தார். சாந்தனுவ நல்லபடியா வளர்த்தாங்க. அவர் வாலிப பருவம் அடைஞ்சாரு. அடைஞ்ச வேட்டி அவருக்கு அரசனா முடிசூட்டியும் விட்டாரு. அது மட்டும் இல்லாம தான் கங்கா தேவிய சந்தித்ததும் கங்கைக்கு வாக்கு கொடுத்ததையும் சாந்தனு கிட்ட பகிர்ந்துகிட்டு
நீ என்றாவது ஒரு நாள் கங்கை நதி கரையோரம் நடந்து போகும்போது ஒரு அழகான பெண்ணை சந்தித்தாய், ஆனால் அவளை எந்த குலம் கோத்திரம் எதுவும் விசாரிக்காமல் அவளை உன்னுடைய தர்ம பத்தினியை ஏத்துக்கணும்னு அவரு ஒரு வாக்கு கேட்டாரு. சாந்தனுவும் அது அப்படியே செய்யறேன்னு ஒத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் பிரதீபன் ஆரண்யத்துக்கு போய் தவம் இருந்து அவர் தன்னுடைய சொர்க்கலோகம் அடைஞ்சாரு. சாந்தனு மகாராஜா நல்லபடியா அரசாண்டு வந்தாரு. ஒரு முறை காட்டுல துஷ்ட மிருகங்களை வேட்டையாடணும்ட்டு அவர் போனாரு. போகும்போது கங்கை நதி கரையோரமா நடந்துகிட்டு இருக்கும்போது ஒரு அழகான பருவ மங்கைய பாக்குறாரு. அப்போ அவருக்கு தன் தந்தை சொன்னது ஞாபகத்துக்கு வருது. ஒருவேளை இந்த பெண் தான் தன் தந்தை சொன்ன பெண்ணோ அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்டு அந்த பெண் கிட்ட சாந்தனு மகாராஜா பேச ஆரம்பிக்கிறாரு. தன்னுடைய ஆசைய சொல்றாரு. அப்போ நான் யாரு என்ன குலம்னு தெரியாம என்கிட்ட உன்னுடைய ஆசைய சொல்வியே அப்படின்னு அந்த பெண் சொல்றாங்க. என்ன கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னா எனக்கு கண்டிஷன்ஸ் இருக்கு, 3 கண்டிஷன்ஸ் இருக்கு. அதை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அந்த பெண் சொல்றாங்க. நான் எந்த நல்ல விஷயமோ தீய விஷயமோ செஞ்சாலும் என்ன தண்டிக்க கூடாது. என்னைக்குமே வெறுப்புடன் பிரியமில்லாத வார்த்தைகளை பேசக்கூடாது. 3வது, என் வார்த்தைகளை ஒப்புக்கொள்ளாமல் மறுத்தீங்க அப்படின்னாலும் உங்களை விட்டு பிரிந்து போய்விடுவேன் அப்படின்னு அந்த பெண் சொல்றாங்க. அந்த பெண்ணோட அழகுல மயங்கின சாந்தனு மகாராஜாவும் எல்லா கண்டிஷன்ஸுக்குமே ஓகே சொல்றாரு. அப்புறம் அந்த பெண் நான் தான் கங்காதேவி அப்படின்னு தன்னை அறிமுகப்படுத்திக்கிறாங்க. அவங்க 2 பேரும் அரண்மனைக்கு போறாங்க. முறையாக திருமணமும் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழ ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் 1 வருடம் கழித்து ஒரு குழந்தை பிறக்குது. கங்காதேவி குழந்தை பிறந்ததும் கங்கை நதியில போய் அந்த குழந்தைய போட்டுட்டாங்க. இதே மாதிரி 7 குழந்தைகளை கங்கை நதியில் போட்டுறாங்க. அந்த 7 குழந்தைகளும் இறந்து விடுது. இது எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டே வர சாந்தனு மகாராஜாவுக்கு பொறுக்க முடியல. இப்படியே தன்னுடைய மனைவியான கங்கா இப்படி எல்லா குழந்தைகளையுமே நதியில போட்டா தன்னுடைய வம்சம் எப்படிதான் விருத்தி ஆகுது அப்படின்னு யோசிச்சு அவர் ரொம்ப மனக்கலக்கம் அடைகிறாரு. அதனால இதை எப்படியாவது தடுக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு. இப்போ கங்கா 8வது முறையா கர்ப்பமா இருக்காங்க. இந்த குழந்தையாவது காப்பாத்தணுமேனு அவர் யோசிக்கிறாரு. குழந்தையும் பிறக்குது. கங்காதேவி அந்த 8வது குழந்தையும் கங்கையில் போட துணியும் போது சாந்தனு மகாராஜா கங்காதேவியை தடுக்கிறாங்க. தடுத்து முதல்ல கெஞ்சி கேட்கிறாரு, இந்த குழந்தையாவது விட்டுட, நம்முடைய வம்சம் தலைக்குமே அப்படின்னு கேக்குறாங்க. அப்புறம் கொஞ்ச நேரத்துல திட்ட ஆரம்பிக்கிறாங்க. உனக்கு என்ன கல் நெஞ்சமா, இவ்வளவு துஷ்ட எண்ணத்தோட இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கங்காதேவியை திட்ட ஆரம்பிக்கிறாரு சாந்தனு மகாராஜா. கங்காதேவிக்கும் சாந்தனு மகாராஜா மேல அதீத கோபம் வருது. நீ என்னுடைய நிபந்தனைகளை மீறிட்ட, என்னையே கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்ட. நான் இதெல்லாம் எதுக்காக பண்ணேன்னு உனக்கு தெரியாதா? அஷ்டவசுக்கள் வசிஷ்ட மகரிஷியினால வாங்கின சாபத்தை நிறைவேற்றி அவங்களுக்கு சாப விமோச்சனம் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் நான் இந்த 7 குழந்தைகளையும் கங்கையில் போட்டேன். அவங்களுக்கு சாப விமோச்சனமும் கொடுத்தேன். இந்த 8வது குழந்தை நீண்ட ஆயுளோடு பூமியில் வாழ்வான். ஆனா இப்போதைக்கு நான் இந்த குழந்தைய உன்கிட்ட அனுப்ப மாட்டேன். இவனுக்கு சரியான பருவம் வந்ததும் நானே வந்து உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கங்காதேவி குழந்தையை எடுத்துக்கிட்டு கங்கையில் இறங்கிடுறாங்க. சில நாள் கழித்து சாந்தனு மகாராஜா தன்னுடைய குழந்தை இருக்குமா இல்லையா, குழந்தைய வந்து பார்க்க முடியுமான்னு அவ்வப்போது கங்கை கரையிலேயே வந்துட்டு போவாரு. அப்போ ஒரு நாள் வரும்போது ஒரு வாலிப பையன் அங்க விளையாடிக்கிட்டு இருக்காங்க. இந்த குழந்தை பார்க்கறதுக்கும் வீரனா இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு இது நம்முடைய குழந்தையா இருக்குமோ அப்படின்னு அவருக்கு சந்தேகம் வருது. கங்காதேவிய மனசார நினைக்கிறாரு. கங்காதேவியும் வராங்க. இவன் உன்னுடைய மகன்தான், காங்கேயன். வசிஷ்டர் கிட்ட வேத சாஸ்திரங்களை கத்துக்கிட்டான். ஜமதிக்னி குமாரனை போல் வில்வித்தையில் சிறந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் உன் மகனை நீயே அழைத்து போகலாம்னு காங்கேயனை சாந்தனு மகாராஜாவோட அனுப்பி வைக்கிறாங்க கங்காதேவி. ரொம்ப சந்தோஷப்படுறாரு சாந்தனு மகாராஜா. காங்கேயனை அழைத்து கொண்டு அரண்மனைக்கு வராரு. அவருக்கு இளவரசனா பட்டம் சூட்டி வைத்து அவரை சந்தோஷமா கொண்டாடுறாரு. இவர் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆக ஆரம்பிச்சுட்டாரு. அப்படி ஒரு நாள் மறுபடியும் இவர் வேட்டையாடுறதுக்காக சாந்தனு மகாராஜா யமுனா நதிக்கரையோரமா நடந்து போறாரு.
அப்போ ஒரு நறுமணம் காற்றில் வருது. இந்த வாசம் ரொம்ப வித்தியாசமா இருக்கேன்னு அந்த நறுமணம் வரக்கூடிய அந்த திசையை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாரு. அங்க ஒரு அழகான பெண் இருக்காங்க. அவங்கதான் சத்யவதி. சத்யவதியுடைய அழகுலையும் நறுமணத்திலும் மயங்கின சாந்தனு மகாராஜா அவங்கள முறைப்படி கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறாரு. சத்யவதி கிட்ட தன்னுடைய விருப்பத்தையும் தெரிவிக்கிறாரு. சத்யவதியும் தன்னுடைய விருப்பத்தை தெரிவிக்கிறாங்க. எனக்கும் சம்மதம், ஆனால் நீங்க என் தந்தை கிட்ட சம்மதம் வாங்கணும். அவரோட விருப்பம் இல்லாம என்னால உங்களை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. என் தந்தையர் இப்போ வீட்டுல தான் இருப்பாங்க, நீங்க உடனே போய் சம்மதம் கேளுங்க அப்படின்னு சாந்தனு மகாராஜாவை வளைஞன் கிட்ட அனுப்பி வைக்கிறாங்க சத்யவதி. அவரும் சத்யவதியோட தந்தை கிட்ட போய் சம்மதம் கேட்கறதுக்காக போறாரு. அடடா, நாட்டு மகாராஜாவே வந்திருக்காருன்னு அவரை உபசரிக்கிறாரு வளைஞன். இப்படி தன்னுடைய விருப்பத்தை சொல்றாரு சாந்தனு மகாராஜா. இந்த விருப்பத்தை நிறைவேற்ற நான் தயாரா தான் இருக்கேன், இருந்தாலும் ஒரே ஒரு நிபந்தனை, என் மகளுக்கு பிறக்க போகும் புத்திரனுக்கே அரசுரிமை அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா இப்பவே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு வளைஞன் சொல்ல ரொம்ப அப்செட் ஆகுறாரு சாந்தனு மகாராஜா. தன்னுடைய மகன் காங்கேயன் இருக்கும்போது அவன் தானே இந்த அரசுக்கு உரிமையானவன். அப்படி இருக்கும்போது இவர் கேட்ட நிபந்தனையை எப்படி நம்மளால நிறைவேற்ற முடியும் அப்படின்னு அவர் ஆழ்ந்த சிந்தனையிலேயே வருத்தத்தோட சத்யவதியை கூட மறுபடியும் சந்திக்காம அந்த இடத்த விட்டு அரண்மனைக்கு போறாரு. அரண்மனையில இவருக்கு பசி இல்ல, தாகம் இல்ல, தூக்கம் இல்ல, கவலையோடவே இருக்காரு. இவருடைய செயல்கள் எல்லாமே காங்கேயனுக்கு சுத்தமா புரியவே இல்ல. ஏன் இப்படி இருக்காரு அப்படின்னு தன் தந்தைக்கிட்டே இவர் நேரடியா போய் கேக்குறாரு. இல்லப்பா, எல்லாம் உன்னை பத்தி கவலைதான். நீ எனக்கு ஒரே மகன், எதிரிகளும் அதிகமா இருக்காங்க, உனக்கு ஏதாவது ஆயிடுமான்னு ரொம்ப கவலைப்படுறேன், அவ்வளவுதான் அப்படின்னு பொய் சொல்றாரு. காங்கேயனுக்கு புரியுது தன்னுடைய தந்தை பொய் தான் சொல்றாரு அப்படின்ட்டு. அதனால தன்னுடைய அமைச்சர்களை கூப்பிட்டு விசாரிக்கிறாரு காங்கேயன். அவங்க மூலமா நடந்தது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிறாரு. அதனால உடனே வளைஞனுடைய வீட்டுக்கு போறாரு. வளைஞனை சந்திக்கிறாரு. தன் தந்தைக்காக சத்யவதிய பெண் கேட்கிறாரு. வளைஞனும் அவருடைய ஆசைக்காக நீங்களே கல்யாணம் பண்ணிக்கோங்க, நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பிறக்கக்கூடிய மகன் தானே இந்த அரசை ஆள முடியும் அப்படின்னு வளைஞன் சொல்ல கோபப்படுறாரு காங்கேயன். என் தந்தைக்காக தான் பெண் கேட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. இல்ல, என் மகளுக்கு பிறக்கக்கூடிய புத்திரனுக்கு தான் அரசுரிமை வேணும், நீங்க மகனா இருக்கிறதுனால நீங்க அரசனாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்லையா அப்படின்னு வளைஞன் கேட்க, நான் இனிமே அரசு பதவி ஏற்க மாட்டேன்னு ஒரு வாக்கு கொடுக்கறாரு. சரி, நீங்க சொல்லிட்டீங்க, நாளை பின்ன உங்களுக்கு கல்யாணம் ஆச்சா அப்படின்னா உங்களுக்குன்னு புத்திரன் பிறப்பான், அவன் உரிமை கேட்டு போராடுவானே அப்படின்னு சொல்றாரு. அதுக்கும் கோபப்பட்டு நான் இனிமே கல்யாணமே பண்ணிக்காம பிரம்மச்சரிய விரதம் இருப்பேன்னு அதுவும் வாக்கு கொடுக்கறாரு. அந்த நிமிஷத்துல இருந்து அவரை பீஷ்மர் சத்யவிரதன் அப்படின்னு அழைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் 2 வாக்கையும் கொடுக்கறாரு. இதுக்கு மேலேயே நம்ம பேசணும்னா நமக்கு பிரச்சனை தான் வரும் அப்படின்ட்டு அந்த வளைஞன் தன்னுடைய மகளான சத்யவதிய உடனே பீஷ்மர் கூட அனுப்பி வைக்கிறாரு. பீஷ்மரும் சத்யவதிய தன் தந்தையான சாந்தனு மகாராஜாவுக்கு முறைப்படி திருமணம் செய்து அவங்கள வாழ வச்சு பாக்குறாரு. அவங்களுக்கு பிறந்தவங்க தான் சித்ராங்கதன், விசித்திர வீரியன். அவங்களும் சில காலம்தான் பூமியில் வாழ்ந்தார்கள். பிறகு அற்ப ஆயுளோட அவங்களும் உயிரை விட்டுட்டாங்க. புத்திர பேரும் இல்ல. அதனால சத்யவதி வியாச முனிவர்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணதுனால பிறந்தவங்க தான் திருதராஷ்டிரன், பாண்டு, விதுரன். திருதராஷ்டிரன் அங்கதன், பாண்டு வெண்குஷ்டத்தோட பிறந்தவர். விதுரர் தான் நல்ல முறையில் ஆரோக்கியமான குழந்தையாக பிறந்தவர். திருதராஷ்டிரன் அங்கதனா இருக்கிறதுனால அவரை அரசனாக்க முடியாதுங்கிறதுனால பாண்டுவ அரசனா நியமித்து விதுரனை மந்திரியா ஆக்கி பீஷ்மருடைய ஆலோசனை பேரில அரசாண்டுகிட்டு வந்தாங்க. திருதராஷ்டிரனுக்கு 2 மனைவிகள், சௌபலை, காந்தாரி. சௌபலைக்கு பிறந்தவள் தான் யுயுத்சு. காந்தாரிக்கு துரியோதனன், துச்சாதனன் உட்பட 100 பேர். பாண்டுக்கு 2 மனைவிகள், குந்தி தேவி மற்றும் மாத்ரி. குந்தி தேவிக்கு திருமணத்துக்கு முன்னையே சூரிய பகவானால் கர்ணன்னு ஒரு மகன் பிறந்தான். அந்த கதையை பத்தி தான் இப்ப சொல்ல போறாங்க. சூரசேனனுடைய மகளாக குந்தி தேவி வளர்ந்துகிட்டு வராங்க. ஒரு சமயம் குந்தி போஜன்கிற அரசன் சூரசேனனை சந்திக்கிறாரு.
தான் ஒரு சூரிய பூஜை செய்ய போகிறதாகவும் குந்தி தேவி அனுப்பி வச்சா உதவியா இருக்கும்னு கேக்குறாரு. தன் நண்பனுக்கு உதவ தன் மகளான குந்தி தேவிய குந்தி போஜன் கூட அனுப்பி வைக்கிறாரு. குந்தி போஜன் நல்ல பாராட்டி சீராட்டி தன் மகள் போலவே பாவித்து வளர்த்ததுனாலே அவங்களுக்கு குந்தி தேவின்னு பேரு. ஒரு நாள் துர்வாச முனிவர் சாதுர்மாசிய விரதம் இருக்கிறதுக்காக குந்தி போஜனுடைய உதவிய நாடினார். அவருக்கான உதவிகளை செய்யணுங்கிறதுக்கு குந்தி தேவிய நியமிச்சார் குந்தி போஜன். குந்தி தேவியும் அவருடைய மனம் நோகாத மாதிரி அவருடைய குறிப்பறிந்து ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்து பார்த்து கண்ணும் கருத்துமா செஞ்சுக்கிட்டு வந்தாங்க. அவங்களுடைய சேவையை பார்த்து மகிழ்ந்து போன துர்வாச முனிவரும் குந்தி தேவிக்கு சில திவ்ய மந்திரங்களை உபதேசிக்கிறாரு. இந்த திவ்ய மந்திரங்களை நீ என்னைக்கு சொன்னாலும் அதற்குரிய அந்த தேவதைகள் உன் கண்முன்னே தோன்றுவார்கள், உன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவாங்க அப்படிங்கிறாரு துர்வாச முனிவர். குந்தி தேவியும் சின்ன பெண்ணாயிற்று, இந்த மந்திரங்கள் பலிக்குமா பலிக்காதான்னு டெஸ்ட் பண்றதுக்காக ஒரு மந்திரத்தை சொல்றாங்க. அந்த மந்திரத்துக்கு அதிதேவதை சூரிய பகவான். அந்த மந்திரம் சொல்லி முடிச்சதும் சூரிய பகவான் குந்தி தேவி முன்னாடி வந்து நிக்கிறாரு. குந்தி தேவி அதிர்ச்சி ஆகுறாங்க. அதுக்கப்புறம் இல்ல, நான் துர்வாச முனிவர் தான் இந்த மந்திரம் சொன்னாரு, சும்மா டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்காக தான் நான் சொன்னேன், நீங்க இப்ப கிளம்பலாம் அப்படின்னு குந்தி தேவி சொல்ல அவருக்கு கோபம் வந்துடுச்சு. என்னுடைய ஆசையை நீ நிறைவேற்றி தான் ஆகணும், இல்ல அப்படின்னா உன்னையும் சபிப்பேன், உன்னுடைய குருவையும் சபிப்பேன் அப்படின்னு சூரிய பகவான் குந்தி தேவிய மிரட்டுறாரு. அதனால அவருடைய ஆசைக்கு இணங்குறாங்க குந்தி தேவி. அதனால அவங்க கர்ப்பம் ஆகுறாங்க. அரண்மனையிலேயே யாருக்கும் தெரியாமல் கருவை சுமந்து கவச குண்டலங்களோட ஒரு அழகான ஆண் குழந்தையை பெற்றெடுக்கிறாங்க. அந்த குழந்தைய பிரியணுங்கிற நிலை வரும்போது குந்தி தேவியால அதை தாங்கிக்கவே முடியல. ஏன்னா குழந்தைய வச்சிருக்கவும் முடியாது. இது வெளியே தெரிய வந்த பெருத்த அவமானமே சேரும் அப்படிங்கறதுனால தன் தாதியின் உதவியினால் ஒரு மரப்பெட்டியில அந்த குழந்தைய வச்சு நதியில் விட சொல்லிடுறாங்க. தாதியும் அப்படியே செய்யறாங்க. அந்த மரப்பெட்டி ஒரு தேர் பாகனான அதிரதன் கையில கிடைக்குது. அந்த மரப்பெட்டி எடுத்துக்கிட்டு போய் ராதை கிட்ட கொடுத்து ஓபன் பண்ணி பாக்குறாங்க. அதுல கவச குண்டலங்களோட கர்ணன் இருக்காரு. அவங்களே அந்த குழந்தையை தன் மகன் போல் பாவித்து வளர்த்து வராங்க. ஒரு நாள் குந்தி தேவிக்காக சூரசேனன் சுயம்வரம் நடத்துறாங்க. பாண்டு குந்தி தேவியை திருமணம் பண்ணிக்கிறாரு. அப்புறம் இரண்டாவது மனைவிதான் மாத்ரி. ஒரு நாள் பாண்டு வேட்டையாடுறதுக்காக காட்டுக்கு போறாங்க. அந்த சமயத்துல குந்தவர்னு ஒரு முனிவர் தன் மனைவியோட மான் உருவில் உல்லாசமா குலாவிக் கொண்டு இருந்தாங்க. வேட்டையாடுறதுக்காக வந்த பாண்டுவும் மானன் நினைச்ச அம்பெய்ய அவரு வலியால் துடிக்க ஆரம்பிச்சுட்டாரு. அப்போ அவர் சாபம் கொடுத்தாரு, நீயும் உன் மனைவியோடு கூடி மகிழும் போது மரணம் அடைவாய் அப்படின்ட்டு. இதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த பாண்டு, இனிமே நமக்கு அரசு வாழ்க்கை வேண்டாம், கானகத்திலேயே வாழலாம்ங்கிற முடிவுக்கு வராரு. 2 மனைவிகளையும் நீங்க அஸ்தனாபுரம் போங்க அப்படின்னு சொல்றாரு. இல்ல, நீங்க இருக்கிற இடத்துலயே நாங்க இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்காங்க. இவர் அடைஞ்ச சாபம் எல்லாருக்குமே தெரிஞ்சிடுது. ஒரு நாள் பாண்டு தன் மனைவிகளோடு கங்கை கரையில நடந்து போய்கிட்டு இருக்காரு. அப்போ சில முனிவர்கள் பேசிக்கிட்டே போறாங்க. அதை கேக்குறாரு. அப்புத்திரஸ்ய கதில் நாஸ்தி அப்படின்னு, புத்திரல் இல்லாதவனுக்கு மோட்சங்கிறதே இல்ல அப்படின்னு பேசிக்கிட்டு போறாங்க. இதை கேட்டு ரொம்ப மனசு உடைஞ்சு போறாரு பாண்டு. அதனால தன் மனைவிகள் கிட்ட, நீங்க எப்படியாவது குழந்தைய பெத்துக்கணும், அதுக்கெல்லாம் நிறைய வழிகள் இருக்குன்னு பாண்டு தன் மனைவிகளுக்கு சொல்றாரு. இதை கேட்ட குந்தி தேவி, தன் வாழ்க்கையில துர்வாச முனிவர் வந்தாரு, அவர் எனக்கு சில மந்திரங்களை சொல்லி கொடுத்தாரு, அது மூலமா குழந்தைகளை பெத்துக்க முடியும்னு ஒரு வழி சொல்றாங்க. பாண்டு அதை கேட்டு ரொம்ப சந்தோஷம் அடைகிறாரு. அதனால் குந்தி தேவி முதல்ல யமதர்மராஜனை நினைத்த அந்த மந்திரத்தை சொல்றாங்க. யமதர்மராஜன் வராரு, அவரால தர்மர் பிறக்கிறார். அடுத்த வருடம் வாயு பகவான நினைத்து மந்திரத்தை சொல்றாங்க. அதனால இவங்களுக்கு பீமன்னு ஒரு மகன் பிறக்கிறான். அதுக்கு அடுத்த வருஷம் இந்திரனை நினைத்து மந்திரம் சொல்றாங்க. அதனால இவங்களுக்கு அர்ஜுனன்கிற மகன் பிறக்கிறான். குந்தி தேவிக்கு 3 ஆண் குழந்தைகள். இத பார்க்க பார்க்க மாத்ரிக்கு தனக்கும் ஒரு குழந்தை வேணும் அப்படிங்கிற ஒரு ஏக்கம் வருது. அதனால தன் கணவன் கிட்ட தன்னுடைய கவலையை பத்தி பகிர்ந்துக்கிறாங்க மாத்ரி. பாண்டுவும்
குந்தி தேவி கிட்ட இத பத்தி சொல்றாங்க. குந்தி தேவி மனமிறங்கி அஸ்வினி மந்திரத்தை மாத்ரிக்கு உபதேசம் பண்றாங்க. மாத்ரியும் அஸ்வினி தேவதைகளுடைய மந்திரத்தை உச்சரிக்கிறாங்க. அவங்க மூலமா இவங்களுக்கு நகுலன் சகாதேவன்கிற 2 குழந்தைகள் பிறக்கிறாங்க. ஒரு நாள் பாண்டுவுக்கு மாத்ரி மேல அதீத மோகம் ஏற்படுது. அவங்க கூட சேரணும்னு துடிக்கிறாரு. சேரும்போது உயிரையும் விடுறாரு. சாபம் பலிச்சிடுச்சு. மாத்ரி அதிர்ச்சியில கத்த ஆரம்பிக்கிறாங்க. குந்தி தேவி வந்து பாக்குறாங்க. அப்புறம் எல்லாரும் அழ ஆரம்பிக்கிறாங்க. தன்னுடைய கணவனை பிரிஞ்சிட்டோம் அப்படிங்கறத மாத்ரியால பொறுத்துக்கவே முடியல. தன்னுடைய மகன்களான நகுலன் சகாதேவனை குந்தி தேவி கிட்டே ஒப்படைச்சிட்டு தன் கணவனோடையே உடன்கட்டை ஏறிடுறாங்க. அப்புறம் பீஷ்மர், விதுரர் மற்றும் நகர மாந்தர்கள் எல்லாருமே குந்தியையும் பாண்டவர்களையும் திருதராஷ்டிரன் கிட்ட போய் சேர்த்தாங்க. பாண்டுவுக்கு கிடைத்த சாபம் பத்தி எல்லாருக்குமே தெரியும். பீஷ்மர், திருதராஷ்டிரன் எல்லாருக்குமே தெரியும். ஆனா இவங்களுக்கு 5 குழந்தைகள் பிறந்திருக்காங்க. அப்படிங்கறதுனால குந்தி தேவி மேல இவங்க எல்லாருக்குமே சந்தேகம் வந்துருச்சு. எல்லாரும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால குந்தி தேவி துர்வாசர் சொல்லி கொடுத்த அந்த திவ்ய மந்திரத்தை மறுபடியும் மனசார நினைக்கிறாங்க. அதற்குரிய தேவதைகள் எல்லாருமே பிரத்யக்ஷமா வந்து தரிசனம் கொடுக்கறாங்க. இவங்க எல்லாருமே எங்களுடைய அம்சமா பிறந்தவர்கள் அப்படின்னு எல்லாரும் முன்னிலையிலும் பீஷ்மர், திருதராஷ்டிரன் முன்னிலையில அவங்க சொல்லிட்டு மறைஞ்சிடுறாங்க. அதனால பீஷ்மருக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுது. பாண்டவர்கள் மேல அதீத பிரியத்தோட அவங்கள வளர்த்துறாங்க. பாண்டவர்கள் 5 திரௌபதிங்கிற ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அவங்களுக்கு 5 மகன்கள் பிறக்கிறாங்க. அர்ஜுனன் கிருஷ்ணனுடைய தங்கையான சுபத்ரைய கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அர்ஜுனனுக்கும் சுபத்ரைக்கும் பிறந்தவங்க தான் அபிமன்யு. அபிமன்யு விராடராஜனுடைய மகளான உத்திரைய காதலித்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அபிமன்யு, உபபாண்டவர்கள் எல்லாருமே பாரத போரில் இறந்துடுறாங்க. உத்தரை அப்போ கர்ப்பமா இருந்தாங்க. அவங்களும் குழந்தைய பெற்றெடுக்கிறாங்க. ஆனா துரதிருஷ்டவசமா குழந்தையும் இறந்தே பிறக்குது. கிருஷ்ணன் ஆசிர்வதிக்க அருள் புரிய அந்த குழந்தைக்கு உயிர் கிடைக்குது. அந்த குழந்தையின் பெயர்தான் பரீட்சித். திருதராஷ்டிரன், காந்தாரி எல்லாருமே புத்திர சோகத்துல இருக்காங்க. ஏன்னா பாரத போர் எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. இவங்களுக்கு ஆறுதலா இருக்கிறதே பாத்தீங்க அப்படின்னா தர்மரும் விதுரர் மட்டும்தான் ஆறுதலா இருக்காங்க. பீமனும் திருதராஷ்டிரனை வசைமொழி பாடிக்கிட்டே இருக்காரு. அவரை சந்திக்கும் போதெல்லாம் பாடிக்கிட்டே இருக்காரு. அவங்கள அந்த இடத்துல வச்சிருக்கிறதுக்கு கூட விருப்பமே இல்லாதவர் போல் நடந்துக்கிறாரு பீமன். ஆனாலும் பீமன் எவ்வளவு பேசினாலும் தர்மர் வந்து தன்னுடைய பெரியப்பாவுக்கு ஆறுதல் கூறிக்கிட்டே வராரு. அதனால அவர் பொறுத்து இருக்காரு. 18,000 ஆண்டுகள் அதே அஸ்தினாபுர அரண்மனையில வசிச்சுக்கிட்டு வராரு திருதராஷ்டிரன். ஒரு கட்டத்துல விதுரர்கிட்ட நீதர் கடனை தீர்க்கணும், அதுக்கு தர்மனுடைய உதவி தேவைப்படுதுன்னு பகிர்ந்துக்கிறாரு. விதுரனும் தர்மர் கிட்ட போய் சொல்றாரு. அதற்கான எல்லா உதவியும் செய்யறத தர்மனும் ஏத்துக்கிறார். ஆனா பீமனுக்கு அதுல சுத்தமா விருப்பமே இல்லை. இதெல்லாம் செய்ய முடியாது, அதுக்கெல்லாம் நான் வந்து எந்த செல்வத்தையும் கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு பீமன் அவள் திட்டியே தீர்க்கிறாரு. அப்புறம் தர்மரே அந்த தில தர்ப்பணம் செய்வதற்கான எல்லா பொருட்களையும் சேகரித்து தன்னுடைய பெரியப்பாவுக்கு கொடுக்கறாங்க. அதை நல்ல முறையில நடத்தியும் வைக்கிறாங்க. இதெல்லாம் முடிந்த வேட்டி திருதராஷ்டிரன், காந்தாரி, விதுரர், குந்தி தேவி, சஞ்சயன் இவங்க எல்லாருமே வனவாசம் போகலாங்கிற முடிவுக்கு வராங்க, கிளம்புறாங்க. குந்தி தேவி வனவாசம் போறாங்கன்னு தெரிஞ்சதும் பாண்டவர்கள் எல்லாருமே அதை எதிர்க்கிறாங்க. இருந்தாலும் நான் போவேன்ட்டு கிளம்புறாங்க. கங்கை கரையில சதயூபருடைய ஆசிரமத்துக்கு அருகிலேயே பர்ணசாலை அமைத்து அங்கேயே 6 வருடம் இருக்காங்க. தர்மர் வந்து ஒரு நாள் கனவுல தன்னுடைய தாயான குந்தி தேவிய பார்க்கிறாரு. ரொம்ப இளைத்து இருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டும் தன்னுடைய சகோதரர்கள் கிட்ட பகிர்ந்துக்கிறாரு. எப்படியாவது வந்து இவங்களை எல்லாத்தையும் நம்ம வந்து சந்தித்து வரணும் அப்படின்ட்டு எல்லாருமே கிளம்புறாங்க. பாண்டவர்கள், திரௌபதி, சுபத்ரை, உத்திரை எல்லாருமே வந்து கிளம்பி அந்த இடத்துக்கு போறாங்க. ஆனா அந்த இடத்துல விதுரர் மட்டும் இல்ல. விதுரர் இவங்க எல்லாரையும் விட்டுட்டு தனியா தவம் பண்ணிக்கிட்டு இருக்காருங்கிற தகவல் தெரிஞ்சு விதுரர் இருக்கிற இடம் தேடி போறாரு தர்மர். தர்மரும் விதுரர் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. அவர் அசைவற்று அவருடைய தவ நிஷ்டையிலேயே இருக்காரு. அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு எல்லாமே அவர் உடம்புல இருந்து ஒரு ஜோதி கிளம்பி தர்மருடைய முகத்திலேயே சங்கமம் ஆயிடுது. ஏன்னா அவரும் யம தர்மராஜாவோட அம்சம் தானே. அதனால அவருடைய
உடம்ப வந்து தகனம் செய்யலாம் அப்படிங்கும் போது ஒரு அசரீரி குரல் கேக்குது. இவர் வந்து ஒரு விரக்தன், இவரை வந்து தகனம் செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு அசரீரி குரல் கேக்குது. அதனால அதை எல்லாத்தையும் விட்டுட்டு இவங்க எல்லாரும் கிளம்புறாங்க. திருதராஷ்டிரனுடைய ஆசிரமத்துக்கு எல்லாருமே போறாங்க. அந்த இடத்துக்கு வியாசரும் நாரதரும் வராங்க. புத்திர சோகத்துல இருக்கக்கூடிய குந்தி தேவி, காந்தாரி, சுபத்ரை, அதாவது கர்ணனை இழந்து குந்தி தேவியம், துரியோதனன், துச்சாதனன் உட்பட 100 பேரை இழந்த காந்தாரி, அபிமன்யுவை இழந்த சுபத்ரை புத்திர சோகத்துல தன்னுடைய மகன்களை ஒரு முறையாவது பார்க்கணும்னு வியாசர்கிட்ட மனமுருகி பிரார்த்திக்கிறாங்க. வியாசருக்கு புத்திர சோகம் எப்பேற்பட்ட துன்பத்தை விளைவிக்க கூடியது அப்படிங்கிறது நல்லாவே புரியும். ஏன்னா தன் மகனான சுகபிரம்மத்தை பிரிந்து அந்த புத்திர சோகத்தில் வாழ்ந்தவராச்சே. அதனால இவங்களுடைய புத்திர சோகத்தை பார்த்து ரொம்ப மனம் முருகிறாரு. அதனால இவங்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றணும் அப்படிங்கறதுனால கங்கையில் நீராடி பிராணாயாமம் செய்யறாரு. அப்புறம் பராசக்தியை தியானிக்கிறாரு. பராசக்தியோட அருளால ஸ்தூல சரீரம் இழந்த அவங்க எல்லாருமே சூக்ஷ்ம சரீரத்தோட இவங்களுக்கு காட்சி தராங்க. அவங்க எல்லாரையும் ஒரு நொடி பொழுது பார்த்து ஆஸ்வாசம் அடைகிறாங்க குந்தி தேவி, காந்தாரி மற்றும் சுபத்ரை. அவங்க கிட்ட இருந்து விடைபெறாரு வியாசர். பாண்டவர்களும் அஸ்தினாபுரத்துக்கு மற்றவங்களோட கிளம்பி போறாங்க. திருதராஷ்டிரன், குந்தி, காந்தாரி இவங்க எல்லாருமே காட்டு தீயில மடிஞ்சிடுறாங்க. சஞ்சயனும் தீர்த்த யாத்திரைக்கு புறப்பட்டாரு. இந்த எல்லா விஷயத்தையும் நாரதர் மூலமா தர்மர் தெரிஞ்சுக்கிறாரு. இதெல்லாம் நடந்த 36வது வருஷத்துல பிரபாச நதிக்கரையில யாதவர்கள், முனிவர்கள் எல்லாருமே அழியிறாங்க. பலராமனும் தன்னுடைய தேகத்தை துறந்துட்டாரு. கிருஷ்ணனும் ஒரு சாபத்தின்படி ஒரு வேடனின் பானத்தினால் தாக்கப்பட்டு அவரும் மறைந்தார். வசுதேவரும் புவனேஸ்வரியை தியானம் பண்ணி அவரும் தன் உயிரை துறந்தார். இந்த யாதவர்கள், கிருஷ்ணன், பலராமன் இவங்க எல்லாருக்குமே உரிய ஈமக்கிரியை அர்ஜுனன் தான் செய்யறாரு. அப்புறம் அவங்களுடைய மனைவிமார்களை அழைத்துக்கிட்டு துவாரகால இருந்தே வெளியேறாங்க. கோபிகைகள் எல்லாருமே கல்வர்களால துன்பப்பட்டு அவங்களுடைய பொருட்கள் எல்லாம் சூறையாடப்பட்டு அவங்களும் ஒரு கட்டத்துல இறந்து போறாங்க. அதனால அர்ஜுனன் இந்திரபிரஸ்தம் போய் அனிருத்தனுடைய மகன் வஜ்ரனுக்கு பட்டாபிஷேகம் செய்து வைக்கிறார். வியாசர் அந்த இடத்துக்கு வராரு. அர்ஜுனன் ரொம்ப மனம் உடைஞ்சு அழ ஆரம்பிக்கிறாரு. இப்படி எனக்கு பிரியமான கிருஷ்ணன், பலராமன் அப்புறம் மற்ற யாதவர்கள் எல்லாருமே பிரிஞ்சு போயிட்டாங்க அப்படின்னு அவருடைய துயரம் தாங்க முடியாம அலறாரு. அத பார்த்து நீ துக்கப்படாத அப்படின்னு அவர் ஆறுதல் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம உன்னுடைய வீர தேஜஸ் மறுபடியும் இந்த கலியுகத்தில் தோன்ற போகிறது அப்படின்னு வியாசர் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. அஸ்தினாபுரம் போறாரு அர்ஜுனன். நடந்ததை எல்லாத்தையுமே தர்மர் கிட்ட பகிர்ந்துக்கிறாரு. இப்படி 36 வருஷமா ஆட்சி புரிந்தாரு தர்மர். அப்புறம் பரீட்சித்துக்கு 36 வயது வந்ததும் பரீட்சித் மன்னனா முடிசூட்டிட்டு இவங்க ஐவரும் திரௌபதியோட இமயமலைக்கு தவம் செய்ய போறாங்க. அப்புறம் அங்க 6 வருடம் கழித்து அவங்களும் தன்னுடைய உயிரை நீத்து சொர்க்கத்தை அடையிறாங்க. பரீட்சித்து மகாராஜாவ 60 ஆண்டு காலம் ராஜநீதி தவறாமல் ஆட்சி புரிந்துகிட்டு வர்றாரு. இப்படி ஒரு நாள் காட்டுக்கு வேட்டையாட போறாரு. பசி, தாகம் அதுல ரொம்ப அயர்ந்து போய் இருக்கிறதுனால அவரால் கொஞ்சம் கூட நடக்கவும் முடியல. எப்படியாவது தண்ணியாவது குடிக்கணும்னு தவிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய பரீட்சித் மகாராஜா அங்க தவ நிஷ்டையில் இருக்கும் ஒரு முனிவரை பார்க்கிறாரு. அவர்கிட்ட கேட்கிறாரு தண்ணி கிடைக்குமா அப்படின்ட்டு. அவரு தன்னை சுற்றி என்ன நடக்குதுன்னே தெரியாம ஆழ்ந்த தவ நிஷ்டையில இருக்கிறதுனால வந்த பரீட்சித் மகாராஜாவை அவர் உணரவே இல்லை. இந்த மாதிரி அதீத பசி தாகத்தோட ரொம்ப டயர்டா இருக்காரு பரீட்சித் மகாராஜா. அதனால அவருக்கு கோபமும் வருது. அந்த கோபத்துல அங்க பக்கத்துல செத்து கிடந்த பாம்பை எடுத்து முனிவர் மேல போட்டுட்டு இவர் கிளம்பிடுறாரு. அந்த முனிவரின் மகனான மகாசந்தர் அந்த இடத்துக்கு வராரு. வந்து இப்படி தன் தந்தைக்கு ஒரு தப்ப இழைச்சிட்டு போயிருக்கான்னு தெரிஞ்சு தக்ஷகன் பாம்பால் 7 நாளில் மரணம் அப்படின்னு சாபம் விடுறாரு. இத தெரிஞ்சுக்கிறாரு பரீட்சித் மகாராஜா. தெரிஞ்சுக்கிட்டு இந்த சாபத்துல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா இல்லையான்னு எல்லா அமைச்சர்களோடையும் இவரு ஆலோசனை பண்ண ஆரம்பிக்கிறாரு. இது மாதிரி தானே ஒரு ரிஷியோட பத்னி பாம்பு தீண்டி மரணம் அடைஞ்ச போது அவருடைய கணவன் தன்னுடைய
ஆயுளில் பாதி கொடுத்த அவங்களுக்கு உயிர் கொடுத்தாரு அப்படின்னு பரீட்சித் மகாராஜா சொல்றாரு. அந்த கதையை பத்தி தான் இப்ப சொல்ல போறாங்க. அதாவது பிருகு மகரிஷிக்கும் புலோமைக்கும் யவனர்னு ஒரு புத்திரன் இருந்தான். அந்த யவனர் சல்யாதி மன்னனுடைய மகளான சுகன்யையை திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. அவங்களுக்கு பிறந்தவள் தான் பிரமதர். பிரமதர் பிரதாபின்னு ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அவங்களுக்கு பிறந்தவங்க தான் ருருன்னு ஒரு மகன். இந்த ருரு ஒரு நாள் தூலகேச முனிவரோட ஆசிரமத்துக்கு போறாரு. அங்க மேனகையின் பெண் பிரமத்வரை அப்படிங்கிற ஒரு பெண்ணை சந்திக்கிறாரு. அவங்க மேல இவருக்கு அதீத காதல் வருது. மேனகையோட பெண் அந்த ஆசிரமத்துக்கு எப்படி வந்தாங்க அப்படின்னா, மேனகையும் ஒரு கந்தர்வனான விசுவா வசுவும் காதலிக்கிறாங்க. அதனால கர்ப்பமாகறாங்க மேனகை. அவங்களுக்கு பிறந்த குழந்தை தான் இந்த பிரமத்வரை. அந்த பிரமத்வரை தான் இப்ப தூலகேச முனிவரோட ஆசிரமத்துல அவருடைய பெண்ணாவே வளர்ந்துகிட்டு வருது. அந்த பிரமத்வரரை பார்த்த மாத்திரத்தில் ருருக்கு அவங்க மேல ஒரு காதல் வந்துடுச்சு. அவங்கள கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற ஒரு ஆசையும் வந்துடுச்சு. அவருடைய நினைவாவே தன்னுடைய ஆசிரமத்துக்கு திரும்பி போறாரு ருரு. ருரு முனிவரும் பிரமத்வரை நினைவிலேயே இருக்காரு. இத பார்த்த அவருடைய தந்தையான பிரமத விசாரிக்கிறாரு. அதனால பிரமத தூலகேச முனிவருடைய ஆசிரமத்துக்கு போய் சம்பந்தம் பேசுறாரு. திருமணத்துக்கு முடிவும் பண்றாங்க. திருமணம் ஆக போகுதுங்கிற சந்தோஷத்துல கிளம்பி வராரு ருரு முனிவர். ஆனா வருவதற்குள்ள மணப்பெண்ணான பிரமத்வரை பாம்பு தேண்டி சாகுறாங்க. மணப்பெண் கோலத்தில் இருக்கக்கூடிய அந்த பெண்ணானவள் பிணக்கோலத்துல இருக்காங்க. அத பார்த்து மனம் உடைந்து போறாரு ருரு முனிவர். எப்படியாவது அவளுக்கு உயிரை கொடுக்கணும்னு முயற்சி பண்றாரு. அப்போ அந்த இடத்துக்கு யமதூதன் வராரு. இவருடைய நிலைய பார்த்து ரொம்ப வருத்தப்பட்ட ஒரு உபாயம் சொல்றாரு. நீங்க வேணும்னா உங்களுடைய ஆயுள்ல பாதி நீங்க கல்யாணம் பண்ணிக்க போற அந்த பெண்ணுக்கு கொடுத்துட்டா அவங்க உயிர் தெளிந்துடுவாங்க அப்படின்னு யமதூதன் சொல்றாரு. இப்படி தன்னுடைய மகள் பிரமத்வரை பாம்பு தீண்டி இறந்துட்டாங்கன்னு தெரிஞ்ச விசுவா வசு வராரு. அவரும் ருருவும் யமலோகத்துக்கு யமதூதனோட போறாங்க. யம தர்மராஜா கிட்ட வேண்டி கேக்குறாங்க, இவரும் தன்னுடைய ஆயுள்ல பாதி தராங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாத்தையும் கேட்டு மனம் இறங்கின யம தர்மராஜாவும் யமதூதன் கிட்ட சொல்லி, நீயே இவங்களை அழைச்சிட்டு போய் அந்த பெண்ணுக்கு உயிரை கொடு அப்படின்னு அனுப்பி வைக்கிறாரு. அதனால யமதூதனும் திரும்பி வந்து பிரமத்வரைக்கு உயிரை கொடுத்து அவங்களுக்கு திருமணம் நடக்குது. அவங்க 2 பேரும் சந்தோஷமா வாழவும் ஆரம்பிக்கிறாங்க. பரீட்சித் மகாராஜா இந்த சாபத்துல இருந்து எப்படியாவது தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாகசம்ங்கிற ஒரு பட்டணத்தையே அமைக்கிறாரு. 7 மதில் உள்ள ஒரு கோட்டைய கட்டுறாரு. அப்படி கட்டி அதுக்குள்ள ரொம்ப ஜாக்கிரதையா இருக்காங்க. ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு காவலாளிகள், அமைச்சர்கள், மருத்துவர்கள், முனிவர்கள்னு எல்லாரையுமே அதே கோட்டைக்குள்ள தங்க வச்சிருக்காரு. ஏதாவது ஆபத்து அப்படின்னா காப்பாத்துறதுக்காக. இப்படி பரீட்சித் மகாராஜாவுக்கு ஒரு சாபம் கிடைச்சிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட கஷ்யபன்கிற ஒரு பிராமணன் பரீட்சித் மகாராஜாவை சந்திக்கிறதுக்காக வராரு. காட்டு வழியா வந்துகிட்டு இருக்காரு. அவரு ஒரு வேத பண்டிதன். அது மட்டும் இல்லாம மந்திர வித்தையில் சிறந்தவர். இவருக்கு பொன் பொருள் ஆசை ரொம்ப ஜாஸ்தி. ஒரு கிழத்து பிராமணனா தக்ஷகன் கஷ்யபன் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. நீங்க யாரு, எங்க போறீங்க அப்படின்னு விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படியே பரீட்சித்துக்கு சாபம் கிடைச்சிருக்கு இல்லையா, பாம்பு தேண்டி மரணம்னு. எப்பேற்பட்ட விஷயமா இருந்தாலும் அதை என்னோட மந்திர சக்தி வச்சு நீக்க முடியும், அவருக்கு உயிரை திருப்பி கொடுக்க முடியும் அப்படின்னு அவர் சொல்றாரு. இதை கேட்டு தக்ஷகன் என்ன பண்றாரு, நான் தான் தக்ஷகன், என்னுடைய விஷயத்த உங்களுடைய மந்திர சக்தியால அழிக்க முடியுமா என்ன அப்படின்னு கேட்டுட்டு, இதோ இந்த ஆலமரத்தை என் விஷயத்தால நான் அழிக்கிறேன், உங்களால இந்த ஆலமரத்தை பழையது மாதிரி உருவாக்க முடியுமா அப்படின்னு தக்ஷகன் சவால் விடுறாரு. என்னால முடியும்னு கஷ்யபன் பிராமணனும் சொல்றாரு. தக்ஷகன் அந்த ஆலமரத்தை கடிக்கிறாரு. விஷம் ஏறி அந்த ஆலமரம் கருகி நிர்மூலமாகுது. அப்போ அந்த கஷ்யப முனிவரும் தன்னுடைய மந்திர சக்திய உபயோகிக்கிறாரு. அந்த ஆலமரம் முன்னை விட இன்னும் சிறந்த முறையில பச்சை பசேல்னு பிரம்மாண்டமா வளர்ந்து நிக்குது. இத பார்த்து தக்ஷகனுக்கு, அடடா, கஷ்யபனை பரீட்சித்துக்கிட்ட அனுப்பவே கூடாது, அப்படி அனுப்பிட்டா இவன் உயிரை மீட்டு கொடுத்துருவான் அப்படின்னு யோசிக்கிறாரு. தக்ஷகன் பேச ஆரம்பிக்கிறாரு. கஷ்யபனே, இப்படி நீ பரீட்சித் மகாராஜாவுக்கு உயிரை கொடுக்கறதுனால உனக்கு என்ன கிடைக்க போகுது?
பொண்ணும் பொருளும் கிடைக்க போகுது, அவ்வளவுதானே, அது எல்லாத்தையுமே நானே கொடுக்கறேனே அப்படின்னு அவரு ஆசை காட்டுறாரு. பிராமணன் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா இப்படி நம்ம பொன் பொருளுக்கு ஆசைப்பட்டு விட்டுட்டு போனோம் அப்படின்னா நமக்கு இகழ்ச்சி தான் கிடைக்குமே ஒழிய புகழ்ச்சி கிடைக்காது அப்படின்னு யோசிக்கிறாரு. இருந்தாலும் தன்னுடைய தவ நிஷ்டையை வச்சு பரீட்சித்து மகாராஜாவுக்கு நடக்கக்கூடியதை தடுக்க முடியுமா முடியாதான்னு யோசிச்சு பாக்குறாரு. அது முடியாது, தடுக்க முடியாதுங்கிறத புரிஞ்சுக்கிறாரு. அதனால நம்ம போயும் பிரயோஜனம் இல்ல அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு, சரி நீங்க கொடுக்கறன்னு சொல்லக்கூடிய அந்த செல்வத்தை எனக்கு கொடுங்கன்னு தக்ஷகன் கிட்ட இருந்து எவ்வளவு வாங்க முடியுமோ வாங்கிக்கிட்டு அவர் தன் வழியே திரும்பி போயிடுறாரு. தக்ஷகன் தன் இனமான பாம்பு கூட்டத்தை அழைக்கிறாரு. முனிவர்களா வேஷம் போட்டுக்கிட்டு நல்ல நறுமணமும் சுவையும் மிக்க நல்ல பெரிய பழங்களா எடுத்துக்கிட்டு பரீட்சித்துடைய கோட்டைக்கு போங்க அப்படின்னு கட்டளை இடுறாரு. அதனால அந்த பாம்புகளும் முனிவர் கோலம் தரித்து நல்ல நறுமணமும் சுவையும் பெரிய பழமும் தட்டுல ஏந்திக்கிட்டு அந்த கோட்டைக்குள்ள நுழைய முயற்சி பண்றாங்க. ஒரு பெரிய பழத்துல கிருமி ரூபத்துல தக்ஷகன் புகுந்துகிட்டாரு. முனிவர்களும் பழத்தட்டை ஏந்திக்கிட்டு பரீட்சித்தோட கோட்டைக்கு போறாங்க. காவலாளிகள் தடுக்கிறாங்க, உள்ள அனுமதி இல்லைன்னு சொல்றாங்க. முனிவர்கள் அரசனை பாக்குறதுக்கு தடையா அப்படின்னு கேள்வி கேக்குறாங்க. அப்புறம் காவலாளிகள் உள்ள போய் பரீட்சித் மகாராஜா கிட்ட நடந்ததை சொல்றாங்க. அப்புறம் அவங்க கொண்டு வந்ததை வாங்கி வச்சுக்கோங்க, நாளைக்கு அவங்கள சந்திக்கிறோன்னு சொல்லிடுங்க அப்படின்னு அவர் அனுப்பி வைக்கிறாரு. காவலாளிகள் அதே விஷயத்த முனிவர்கள் கிட்ட சொல்றாங்க. பல தட்டுகளை வாங்கி வச்சுக்கிறாங்க. அது எல்லாத்தையுமே கொண்டு போய் பரீட்சித் மகாராஜா கிட்ட கொடுக்கறாங்க. நல்ல நறுமணமும் சுவையும் மிக்கதான அந்த பழங்களை பார்த்ததும் பரீட்சித் மகாராஜாவுக்கு ஆசை வந்துருச்சு. அதுல இருக்கிறதுலயே பெரிய பழத்தை ஒன்னு அவர் எடுத்துக்கிட்டாரு, மத்த எல்லாத்தையுமே மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கும்படி சொல்லிட்டாரு. அந்த பழத்துலதான் கிருமி ரூபத்துல தக்ஷகன் இருக்காரு. அதை பிளக்கும் போது ஒரு புழு தெரியுது. இது என்ன புழுவோ அப்படின்னு யோசிச்சு பாக்குறாரு. அப்புறம் இது நம்மளை கடிக்க வந்த காலனா கூட இருக்கும்னு தன் மரணத்தை முழுமையை ஏத்துக்கிட்டு அந்த புழுவை தன்னுடைய கழுத்தில் வச்சுக்கிறாரு. அப்புறம் அந்த புழு தக்ஷகனா மாறி அவரை கடித்து விஷத்தை இறக்கி கொள்ளுது. இவர் இறந்த செய்தி கேட்டதும் எல்லாரும் வருத்தப்படுறாங்க. அப்புறம் ஜனமேஜயன் சின்ன குழந்தையே இருக்காரு. அவருக்கே சில காலம் கழித்து அவரை மனனா முடிசூட்டி வைக்கிறாங்க. 11 வயதிலேயே வேத சாஸ்திரம், கலைஞானம், வில்வித்தை, வாழ்வித்தை எல்லாவற்றிலும் சிறந்தவனா வளர்றாரு ஜனமேஜயன். அவர் காசி தேசத்து அரசனான ஸ்வர்ணவர்ணாகரன் அவருடைய மகள வபுஷ்டையை திருமணம் பண்ணிக்கிறாரு. நல்ல சந்தோஷமா தன் மனைவியோட வாழ்ந்துகிட்டு வர்றாரு ஜனமேஜயன். உத்துங்க முனிவர் பரீட்சித்து தக்ஷகன் பாம்பால மடிந்தார் அப்படிங்கிற செய்தி கிடைத்து ஜனமேஜயனை சந்திக்க வராரு. உத்துங்க முனிவர் ஜனமேஜயனை சந்திக்கிறாரு. உன்னுடைய எதிரி யாருன்னே தெரிஞ்சுக்காம நீ சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கேன்னு கேள்வி கேட்கிறாரு. எனக்கு எதிரியா யாரு இருக்கா அப்படின்னு ஜனமேஜயன் கேள்வி கேட்கிறாரு. தக்ஷகன் தான் அப்படின்னு சொல்றாரு உத்துங்கர். இப்படி உன் தந்தை பரீட்சித்து தக்ஷகனால் தீண்டப்பட்டு உயிர் இழந்தார் இல்லையா அப்படின்னு சொல்றாரு. தன் தந்தையின் மரணத்தை பத்தி அமைச்சர்கள் மூலமா கேட்டு விவரமா தெரிஞ்சுக்கிறாரு ஜனமேஜயன். இதெல்லாத்தையும் கேட்டும் கூட இதுல தப்பு இருக்க மாதிரி தெரியலையே அப்படின்னு ஜனமேஜயன் உத்துங்கர் கிட்ட சொல்றாரு. இப்படிதான் ருருன்னு ஒரு ரிஷி இருந்தாரு. தன் மனைவியை தீண்டினதுனால பார்க்கிற பாம்பு எல்லாத்தையும் கொன்னுகிட்டே வந்தாரு அப்படின்னு சொன்னாரு. அந்த பாம்பு கூட்டத்தையே அழிக்கணும்னு போற இடத்துல எல்லாம் பாம்பை பார்த்தா அவர் கொன்று விடுவார். அப்படிதான் ஒரு பயங்கரமான காட்டுக்கு போகும்போது ரெட்டத்தலை உள்ள வெண்மை நிறத்துல துண்டுபம்னு ஒரு பாம்பு இருந்துச்சு. அந்த பாம்பை கொல்லணும்னு ருரு முனிவரும் முயற்சி பண்ணாரு. அப்போ அந்த பாம்பு, ஏயா உன் மனைவியே கொல்றதுக்கு காரணமா இருந்த அந்த பாம்பை கொன்னா உத்தமம், மற்ற எல்லா பாம்புகளும் என்ன பாவம் பண்ணோம் எங்களை எல்லாத்தையும் கொல்றீங்க அப்படின்னு அந்த துண்டுபம் கேள்வி கேட்க ஆரம்பிச்சது. நான் இந்த சர்ப ரூபத்துல இருக்கிறதுனால நான் பாம்பு ஆயிடுவேனா, இல்ல உங்களால கொன்னால் மட்டும் நான் இறந்து விடுவேனான்னு அந்த துண்டுபம் பல கேள்விகளை ருரு முனிவர்கிட்ட கேட்டுச்சு. அப்போ நீ யாருன்னு விசாரிக்க ஆரம்பிச்சாரு ருரு முனிவர். நான் பூர்வத்தில் ஒரு பிராமணனா இருந்தேன். என்னுடைய நண்பன் தான் மோகனன். அவன் இந்திரியங்களை வென்றவன். நான் அவன் கூட மூடத்தனமா ஏதாவது ஒரு விளையாட்டு விளையாடிக்கிட்டே இருப்பேன். அவன் ஒரு நாள் அக்னிஹோத்திரம் செய்யறதுக்கான ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருந்தான்.
அப்போ நான் மெழுகால செய்த ஒரு சர்பத்தை அங்க போட்டுட்டு பாம்பு பாம்புன்னு கத்த ஆரம்பிச்சிட்டேன். அதை கேட்டு அவன் நடுங்கி பயந்துட்டான். முதல்ல ரொம்ப பயந்துட்டு அதுக்கப்புறம் நான் பாம்பா போக கடவன் அப்படின்னு சாபம் விட்டுட்டான். நான் சாப விமோச்சனம் கேட்டு அவன்கிட்ட மன்றாடி நின்றேன். ருண முனிவரார் உனக்கு சாப விமோச்சனம் கிடைக்கும்னு சொன்னான். நீங்களும் இங்க வந்து நிக்கிறீங்க அப்படின்னு அந்த டுண்டபம் சொல்லுச்சு. ருண முனிவரே, பிராமணர்களுக்கே உரியது கொல்லாமை விரதம்தான். நீங்க அத மனசார ஏத்து அந்த நோன்பை கடைபிடிக்கணும்னு அவங்க சொன்னாங்க. அதனால ருண முனிவரும் அந்த நிமிஷத்துல இருந்து கொல்லாமைங்கிற நோன்பை ஏற்ற விரதமா இருக்க ஆரம்பிச்சுட்டாரு. ஜனமே ஜெயனே, உன்னுடைய எதிரிகள் யாருன்னு புரிஞ்சுக்கிட்டு அவங்கள கொல்றதுக்கு நீ சர்ப்பயாகம் செய்யணும் அப்படின்னு உத்துங்க முனிவர் சொல்ல ஆரம்பிச்சுட்டாரு. அது மட்டும் இல்லாம உத்துங்க முனிவர் இன்னொரு விஷயத்தையும் ஜனமே ஜெயன் கிட்ட சொல்றாரு. கஷ்யபன்னு ஒரு பிராமணன் உன் தந்தையோட உயிரை காப்பாத்துறதுக்காக காட்டு வழியா வந்துகிட்டு இருந்தாரு. ஆனால் தக்ஷகனோ பொன் பொருள் எல்லாவற்றையும் அவருக்கு வாரி கொடுத்து இங்க வர விடாதபடி தடுத்துட்டான். அப்போ தக்ஷகன் உன் தந்தைக்கு எதிரி இல்லையா அப்படின்னு உத்துங்க முனிவர் ஜனமே ஜெயன் கிட்ட கேள்வி கேட்டாரு. அதனால சர்ப்பங்கள் எல்லாத்தையுமே கொல்றதுக்காக நீ சர்ப்பயாகம் செய்துதான் ஆக வேண்டும்னு உத்துங்க முனிவர் ஜனமே ஜெயன் கிட்ட சொன்னாரு. அதனால அவருக்கும் கோபம் வந்து சர்ப்பயாகம் செய்யறதுக்கான முழு ஏற்பாடுகளையும் செய்யறதுக்கு உத்தரவு போட்டாரு. கங்கை கரையில அந்தணர்களை கொண்டு யாகசாலைய அமைச்சாங்க. ஸ்தம்பங்களோட மண்டபமும் கட்டினாங்க. தக்ஷகன பசுவாகவும் உத்துங்க முனிவர ஓமம் ஷேபவராகவும் நியமித்து யாகம் நடக்க ஆரம்பிச்சது. இப்படி சர்ப்பங்களை கொல்றதுக்கான யாகம் ஆரம்பிச்சதும் தக்ஷகன் இந்திரன் கிட்ட போய் முறையிட்டான். இத உத்துங்க முனிவர் தன் ஞான திருஷ்டியில் அறிந்து தக்ஷகனையும் இந்திரனையும் அதே யாக சிலைக்கு வரபடி செய்தார். வந்ததும் தக்ஷகன் யாயாவ குலத்தில் பிறந்த ஜரட்காரு மாமுனிவரின் புதல்வனான ஆஸ்திகர தியானம் பண்ணாரு. அவர் அந்த இடத்துக்கு வந்தார். ஆஸ்திக முனிவர் வந்து ஜனமே ஜெயனை புகழ்ந்துரைத்தாரு. புகழ்ச்சிக்கு மயங்கன ஜனமே ஜெயன், முனிவரே, உங்களுக்கு வேண்டியது என்ன, அதை செய்ய தயாரா இருக்கன்னு ஒரு வாக்கு கொடுத்தாரு. நீ இப்பவே இந்த யாகத்தை நிறுத்தணும்னு அவர் கேட்டாரு. கொடுத்த வாக்க செஞ்சுதான் ஆகணுங்கிறதுனால ஜனமே ஜெயனும் அந்த யாகத்தை உடனே நிறுத்திட்டாரு. இருந்தாலும் கோபம் குறையவே இல்லை. வியாசர் ஜனமே ஜெயனுடைய மனச சாந்தி படுத்தணும்னு மகாபாரதம் எல்லாத்தையுமே படிச்சு காட்டினாரு. இருந்தாலும் அவருக்கு மனசாந்தி ஏற்படவே இல்லை. அதனால வியாசர், நீ தேவி பாகவதம் கேட்டால் உனக்கு மன நிம்மதி மட்டும் இல்லாம 4 வகை புருஷார்த்தங்களும் கிடைக்கும், பரம சுகமும் நிறைந்த ஆயுளோட சர்வ சம்பத்தும் கொடுக்கும்னு சொல்றாரு. அப்புறம் வியாசர் கிட்ட ஜனமே ஜெயன் ஒரு கேள்வி கேட்கிறாரு. இந்த ஆஸ்திகள் யார்? இவர் வந்து ஏன் இந்த சர்ப்பங்களுக்காக சப்போர்ட் பண்ணாரு அப்படின்னு ஜனமே ஜெயன் கேள்வி கேட்கிறாரு. அப்போ அவருடைய கதையை பத்தி சொல்றாரு வியாச முனிவர். ஜரட்காருன்னு ஒரு முனிவர் இருந்தார். பிரம்மச்சரியத்தையே கடைபிடித்துக்கிட்டு வந்தாரு. இவர் ஒரு காட்டு வழியா போகும்போது கிணத்தில் அவருடைய பித்ருக்கள் தலைகீழாக தொங்கிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க எல்லாருமே ஜரட்காரு முனிவரை பார்த்து, நீ நல்லபடியா ஒரு கன்னி பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு புத்திரனை பெற்றால் நாங்க நல்ல கதி அடைவோம்னு அவங்க சொன்னாங்க. அதற்கு ஜரட்காரு முனிவர் சில கண்டிஷன்ஸ் வச்சாரு. எனக்கு பத்தினியாக வரவள் என் பெயரை கொண்டவளாகவும் என் விருப்பம் போல் நடப்பவளாகவும் என்னால் தேடப்படாதவளாகவும் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் நான் திருமணம் செய்து கொள்வேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. இதுக்கு மத்தியில காஷ்யப மகரிஷியின் பத்னிகளான கத்ரு, வினத்தை, இவங்க 2 பேரும் ஒரு நாள் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வானத்தில் சூரியனுடைய குதிரைகளை பாக்குறாங்க. கத்ரு இருந்துகிட்டு குதிரை என்ன நிறம்னு வினத்தை கிட்ட கேக்குறாங்க. குதிரையிலேயே வெள்ளை நிற குதிரை தான் சிறந்ததுன்னு வினத்தை சொல்றாங்க. கத்ரு மறுபடியும் குதிரையோட நிறம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. வினத்தை வந்து வெண்மை நிறம்தான், நீயே சொல்ல என்ன நிறம்னு. வெண்மை நிறம் இல்ல அப்படின்னா நான் உனக்கு அடிமை ஆயிடுறேன் அப்படின்னு வினத்தை சொல்றாங்க. கத்ரு, இது கருப்பு நிறம், அதனால நீ ஏன் அடிமை அப்படின்னு வினத்தை பார்த்து சொல்லிட்டாங்க.
அப்புறம் கத்ரு மறைவா தன் புத்திரர்களான சர்ப்பங்களை சந்திச்சு, உங்களுடைய விஷ ஜுவாலையால அந்த சூரியனின் குதிரைகளான ரோமங்களை கருப்பா தெரியும்படி செய்யணும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. இதுக்கு சில பாம்புகள் மறுத்துச்சு. அதனால நீங்க ஜனமே ஜெயம் செய்ய போடும் யாகத்தில் மடிவீர்கள் அப்படின்னு சாபம் கொடுத்துட்டாங்க. மத்த பாம்புகள் எல்லாமே தன் தாய் கத்ருவோட விருப்பத்தை நிறைவேற்றுறதுக்காக விஷஜ்வாலை கக்கி அந்த குதிரை கருப்பா தெரியும்படி செஞ்சிட்டாங்க. கத்ரு வினதைய அழைச்சிக்கிட்டு வந்து குதிரையை காட்டுறாங்க. குதிரை கருப்பு நிறத்துல தெரியறதுனால வினதை கத்ருவோட அடிமை ஆகுறாங்க. கத்ருவோட கொடுமை தாங்க முடியாம வினதை ஒவ்வொரு நாளும் துன்பப்பட்டுக்கிட்டே வராங்க. அவங்களுடைய கொடுஞ்சொல் அவமானம் எல்லாத்தையுமே தாங்கிக்கிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. தன் தாயோட நிலைய பார்த்து கருடன் ரொம்ப துன்பப்பட்டாரு. தாயே, உங்களுக்காக சூரிய தேர்ப்பாகனான அருணனும் கருடனும் இருக்கும்போது நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு தன் தாய் வினதைக்கு ஆறுதல் சொல்றாரு கருடன். வினதை பேச ஆரம்பிக்கிறாங்க. கத்ருவை நான் தூக்கிக்கிட்டு எல்லார் முன்னாடியும் நடக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கா அப்படின்னு. தாயே, இந்த விஷயத்த நானே நிறைவேற்றுறேன், நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்ட்டு கருடன் தன் தாய்க்கு பதிலாக தானே கத்ருவை சுமப்பதாக சொல்றாரு. அதனால கத்ருவும் கருடன் மேல் தன் புத்திரர்களோட ஏறிக்கொண்டு கடலுக்கு போன சொல்ல அவரும் அரை நொடி பொழுதில் கடலுக்கு போய் சேர்க்கிறாரு. அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கருடன் கத்ருவிடம் பேச ஆரம்பிக்கிறாரு. கருடன் கத்ருவிடம் என் தாய் எதை செய்தால் அடிமை நிலையிலிருந்து விடுபட முடியும்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு. உன் தாய் எதுவும் செய்ய தேவையில்ல, நீ மகாபலசாலி இல்லையா, அதனால இந்திரலோகம் போய் அமிர்த கலசத்தை எடுத்துட்டு வந்து கொடு, உன் தாய விடுவிச்சறேன் அப்படின்னு கத்ரு சொல்றாங்க. அதனால கருடனும் இந்திரலோகம் பறந்து போறாரு. அமிர்த கலசத்தை எடுத்துக்கிட்டு வராரு. தர்ப்புள்ள விரித்து அது மேல அமிர்த கலசத்தை வச்சுட்டு தன் தாய விடுவிக்கிறாரு கருடன். இந்திரலோகத்துல இருந்து இந்திரன் வந்து அந்த அமிர்த கலசத்தை எடுத்துக்கிட்டு போறாரு. அதை எடுக்கும் போது அமிர்த கலசத்துல இருந்து சில அமிர்தங்கள் கீழே சிந்துது. சர்ப்பங்கள் எல்லாமே அந்த இடத்துக்கு வந்து பார்க்கும்போது அமிர்த கலசம் இல்ல, இருந்தாலும் அமிர்த துளிகள் இருக்கிறத பார்த்துட்டு அதை எல்லாத்தையுமே நாக்கால் நக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தர்ப்ப புல்லுங்கிறதுனால அந்த நாக்கு வெட்டுப்படுது, பிளவுபடுது. கத்ருவோட விருப்பத்தை நிறைவேற்ற மாட்டேன்னு சில பாம்புகள் சொல்லி கத்ருவிடம் சாபம் வாங்கினாங்க இல்லையா, அந்த பாம்புகள் எல்லாமே பிரம்மலோகத்துக்கு போய் பிரம்மதேவனை சந்தித்தாங்க. அவங்கள சரணடைந்தாங்க. பிரம்மதேவனும் வாசுகியின் தங்கைய ஜரத்கார முனிக்கு திருமணம் செய்து வைங்க, அவங்களுக்கு பிறக்க போகும் ஆஸ்திகன் புத்திரனால் உங்களுடைய மரண பயம் நீங்கும்னு அவர் உபாயம் சொன்னாரு. அதனால வாசுகி தன் தங்கையை ஜரத்கார முனிவரை சந்தித்து அவங்களுக்கு திருமணம் செய்து கொடுக்க முடிவு பண்ணாங்க. ஜரத்கார முனிவரும் அதுக்கு சில கண்டிஷன்ஸ் வச்சாரு. எனக்கு விருப்பம் இல்லாத விஷயத்த செஞ்சா உன் தங்கைய விட்டு விடுவேன் அப்படின்ட்டாரு. இந்த கண்டிஷன்ஸையும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு தன் தங்கைய மனமுடித்து கொடுத்தார் வாசுகியும். ஒரு நாள் நல்ல பகல் உணவு சாப்பிட்டு ஜரத்கார முனிவருக்கு நல்ல தூக்கம் வந்துச்சு. அதனால தன் மனைவிய அழைத்து, நான் இப்ப தூங்க போறேன், எந்த காரணத்தை கொண்டும் என்ன எழுப்பி மட்டும் விடாத அப்படின்னு சொல்லிட்டு இவரு தூங்க ஆரம்பிச்சுட்டாரு. மாலை நேரமும் ஆயிடுச்சு, சந்தியா காலம் ஆயிடுச்சு, சந்தியா வந்தனம் செய்யும் நேரம் ஆயிடுச்சு. அப்படிங்கறதுனால ஜரத்கார முனிவரோட மனைவி அவரை எழுப்புறதுக்காக முயற்சி பண்றாங்க. இவரு இப்ப எழுப்பிதான் ஆகணும், எழுப்பல அப்படின்னா சந்தியா வந்தனம் செய்ய முடியாது, அது தர்மத்துக்கு எதிரானது. எழுப்பிட்டான் அப்படின்னா இவர் என்ன விட்டுட்டு போயிடுவாரு. இதுல எது சிறந்தது அப்படின்னு அவங்க யோசிச்சு, என்னை விட்டுட்டு போனாலும் பரவாயில்ல, இவர் தர்மத்தை செய்யணும் அப்படிங்கறதுனால தன் கணவரை எழுப்புறாங்க. ஜரத்கார முனிவர் கோபத்தோட எந்திரிக்கிறாரு. நீ என் பேச்ச மீறி என்னை எழுப்பி விட்டுட்ட அப்படின்னு சொல்லி, இனிமே நீ என் கூட இருக்க கூடாது, நீ உன் அண்ணன் கிட்டேயே போ அப்படின்னு சொல்றாரு. அவரோட மனைவியும் வருத்தப்பட்டு அலறாங்க. என் அண்ணனுக்கு ஒரு வாக்கு கொடுத்தீங்க இல்லையா, எனக்கு ஒரு புத்திரன் வேணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அஸ்து அப்படின்னு அவர் சொல்லிட்டு அவர் பாட்டுக்கும் கிளம்பிடுறாரு. ஜரத்கார முனிவரின் மனைவியும் வாசுகியும் தங்கையும் வாசுகிய சந்திக்கிறாங்க. நடந்ததை எல்லாத்தையுமே சொல்றாங்க. இப்படி கடைசியா அஸ்துங்கிற ஒரு வார்த்தையை சொல்லிட்டு கிளம்பிட்டாரு அப்படின்னு நடந்த எல்லாத்தையுமே சொல்லி அலறாங்க. சில காலம் கழித்து அவங்க கர்ப்பம் ஆகுறாங்க. ஒரு குழந்தையும் பெற்று எடுக்கிறாங்க. அஸ்து அப்படின்னு சொன்னதுனால அந்த குழந்தைக்கு
ஆஸ்திகர் அப்படின்னு பேரை வச்சே வளர்த்துறாங்க. இப்படி வந்தவள் தான் ஆஸ்திகர். தன் தாய் வழி சொந்தம்ங்கிறதுனால சர்ப்பங்களை அவர் காப்பாற்றினார் அப்படின்னு ஜனமேஜயனுக்கு சொல்றாரு வியாச முனிவர். ஜனமேஜயன் கிட்ட வியாசர் ஸ்ரீ மகாதேவிக்கு பெரிய ஆலயம் அமைத்து நித்தியப்படி பூஜைகள் அர்ச்சனைகள் எல்லாம் செய்து கொண்டு வா, உனக்கு மன அமைதி கிடைக்கும். அது மட்டும் இல்லாம விஷ்ணுவுக்கு தேவியால் உபதேசிக்கப்பட்ட இந்த புராணம் ஸ்ரீமத் தேவி பாகவதத்தை கேட்கறதுனாலையும் உனக்கு சகலவித நன்மைகளும் ஏற்படும். உன்னுடைய பித்ருக்களும் ஸ்வர்க்கத்தை அடைவார்கள் அப்படின்னு வியாசர் சொல்றாரு. எவன் இந்த கதைகளை தினமும் கேட்கிறானோ அவன் தன் மனோரதங்களை அடைவான் அப்படின்னு சூதமுனிவர் சொல்லி முடிக்கிறாரு. இந்த 2வது ஸ்கந்தத்துல நாம நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாங்க. முதல் விஷயம் பாத்தீங்க அப்படின்னா, அந்த காலத்திலே இந்த ஸ்பெர்ம் டொனேஷன், ஃபர்டிலிட்டி எல்லாமே இருந்திருக்கு அப்படிங்கறத உபரிசரனுடைய கதை மூலமா நாம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா உபரிசரன் அவருடைய இந்திரியத்தை கலெக்ட் பண்ணிருந்து ஸ்பெர்ம் கலெக்ஷன் சொல்லலாம். அதை ப்ரிசர்வ் பண்ணார் இல்லையா, கெட்டு போகாத மாதிரி ப்ரிசர்வ் பண்ணி வச்சாரு. அப்புறம் அதை கழுகு கிட்ட கொடுத்தார், தன் மனைவி கிட்ட சேர்க்கும்படி. ஸோ இதுலயே அந்த காலத்திலேயே ஃபர்டிலிட்டி அப்படிங்கிற ஒரு ட்ரீட்மெண்ட் இருந்திருக்குங்கிறது இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்து தேவமங்கையான அத்திரிகை, விளையாட்டு வினையாகும்ங்கிறத இந்த அத்திரிகையோட ஸ்டோரியில இருந்து தெரிஞ்சுக்கலாம். எந்த இடத்துல எப்போ யார்கிட்ட விளையாடணுமோ அங்கதாங்க விளையாடணும். தேவையில்லாம ஒருத்தர் சுவாமி கும்பிட்றாங்க இல்ல முக்கியமான வேலையில இருக்காங்கும் போது அவங்களுக்கு தொந்தரவு கொடுத்தா அது பெரிய பிரச்சனையில கொண்டு போய் முடிஞ்சிடும். அத்திரிகையும் சந்தியாவந்தனம் செஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு பிராமணருடைய காலை பிடிச்சு இழுத்தாங்க. அதுல கோபம் வந்து அவங்க வாங்கின சாபந்தான் மீனாக மாறியது. அடுத்து பராசரர். பராசரருக்கும் மச்சகந்திக்கும் இடையே ஆன உறவு. சௌனகாதி முனிவர்களே நிறைய கேள்வி கேட்டாங்க. மச்சகந்தி மீன் நாற்றம் உடைய ஒரு பெண்ணை எப்படி பராசரர் விரும்பினாரு நெருங்கினாரு அப்படின்னு கேள்வி கேட்டாங்க. அது எல்லாமே தெய்வ சங்கல்பம் அப்படின்னு சொல்லி முடிச்சாரு சூத முனிவர். இதே மாதிரி ஒரு கதை பாருங்க. மகாபிஷன், அதாவது 1000 அஸ்வமேத யாகம், வாஜபேய வேள்வி எல்லாம் செஞ்சு இந்திர பதவியே அடைஞ்சாரு. அவரு பிரம்மதேவனால சாபம் வாங்கினாரு. அப்போ அவர் என்ன யோசிச்சாரு அப்படின்னா, தான் பூமியில யாருக்கு மகனாக பிறப்பது அப்படிங்கறத யோசிச்சு பார்த்தாரு. அதனால புரூரவ வம்சத்தில் பிறந்த பிரதீபனுடைய மகனா பிறக்கலாம்னு முடிவு எடுத்தாரு. இததாங்க நானும் சொல்ல வரேன். பகவத்கீதையிலையும் கிருஷ்ணர் சொல்லியிருக்காரு, உன்னதமான ஆத்மாக்கள் அவங்க எல்லாருமே தன்னுடைய தாய் தந்தையரை தேர்ந்தெடுத்துப்பாங்க அப்படின்னு. அதே போலதான் வியாசரும் தாம் பிறப்பதற்கு முன்னையே பராசரர் தான் தந்தை, சத்யவதி தான் தாயின்னு முடிவு பண்ணிட்டதுனாலதான் அவங்க 2 பேரும் சேர்வதற்கு காரணமா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அடுத்து மகாபிஷன் இந்திர பதவி அடைஞ்சாரு, பிரம்மலோகத்துக்கு போனாரு. கங்கா தேவியோட ஆடை விலகுச்சு கங்கா தேவியவே மோகித்து பார்த்துக்கிட்டே இருந்தாரு. கங்கா தேவியும் தன் சுயநினைவு இல்லாமல் இந்திரனையே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதனால பிரம்மதேவனால் சபிக்கப்பட்டாங்க 2 பேருமே, மானிடரா பிறப்பீங்க அப்படின்னு. இது என்ன அப்படின்னா, நாம எந்த இடத்துல இருக்கோமோ அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கணும். அந்த இடத்துக்கு தகுந்த மரியாதையை நம்ம கொடுக்கல அப்படின்னா நம்மளுடைய மரியாதை பறிப்போய் விடும். எவ்வளவு புண்ணியங்கள் பண்ணாலும் இந்திரனே ஆனாலும் பாவத்தை கழிக்க பூமிக்கு வந்துதான் ஆகணும் அப்படிங்கிறது தான் மகாபிஷனுடைய கதையில இருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டியது. அடுத்து அஷ்டவசுக்கள். தன் மனைவிகளோட உல்லாசமா பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்க அஷ்டவசுக்கள் அந்த வேலையை மட்டும் பார்த்துட்டு போயிருக்கணும். மனைவி ஆசைப்படுறாங்க அப்படின்ட்டு வசிஷ்ட முனிவருடைய நந்தினி பசுவையும் கன்றையும் கவர்ந்துட்டு போயிட்டாங்க. அதாவது ஒரு முனிவருக்கு ஒரு பசு கன்று எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு தெரிஞ்சிக்காம மனைவி ஆசைப்படுறாங்கன்னு ஒரே ஒரு காரணத்துக்காக அவங்க சொல்படி கேட்டு சாபத்தையும் வாங்கினாங்க. பாண்டு மன்னனா இருந்தாரு, வேட்டையாட போனாரு. எப்பவுமே மிருகங்களாகட்டும் பறவைகளாகட்டும் ஏன் மனிதர்களாகட்டும் தன் இணையோடு கூடி இருக்கும் போது அவங்கள தொந்தரவு செய்யறதுங்கிறது தகாத விஷயம். அத பாவம்னு சொல்வாங்க. ஆனா பாண்டு அந்த பாவத்தை தான் பண்ணாரு. அதனால அவருக்கு சாபம் கிடைத்தது. குந்தி தேவி எப்பயுமே பெரியவங்க சொல்றத
அப்படியே முழுமையா அக்செப்ட் பண்ணிக்கணும். அத பரீட்சை பண்ணி பார்க்க கூடாது. இவங்க துர்வாச முனிவர் உபதேசம் பண்ணன அந்த திவ்ய மந்திரங்களை பரீட்சை பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்பட்டு சூரிய பகவான கர்ணனை பெற்றெடுத்தாங்க. அடுத்து பீமன். பாரத போரே முடிஞ்சிடுச்சு. திருதராஷ்டிரனும் காந்தாரியும் புத்திரர்களை இழந்து அழுதுகிட்டு இருக்காங்க, புத்திர சோகத்துல இருக்காங்க. ஆனா பீமன் பாத்தீங்க அப்படின்னா திருதராஷ்டிரனை வசை மொழிய பாடி செழிக்கிறாரு. அவரை பார்க்கும் போதெல்லாம் திட்டியே தீக்கிறாரு. இந்த மாதிரி நம்ம நடந்துக்கவே கூடாது. ஒரு விஷயத்த நம்ம கடந்து வந்துட்டோம் அப்படின்னா அதை மறந்துட்டு அடுத்து முன்னோக்கி போகணுமே தவிர பின்னோக்கி போய் அதுல சம்பந்தப்பட்டவங்கள திட்டி அவங்கள நோகடிக்கிறதுனால நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்ல, பாவம் தான் சேரும். அடுத்து பரீட்சித் மகாராஜா. பரீட்சித் மகாராஜா அவரும் வேட்டையாட போனாரு. பசி தாகம் அலைச்சல்னால ரொம்ப சோர்ந்து போயிட்டாரு. அந்த சமயம் யாருக்கா இருந்தாலுமே கோபம்ங்கிறது எளிதில் வருங்க, இல்லைன்னு சொல்லல. ஆனா அந்த கோபத்துல நிதானம் கண்டிப்பா தேவை. அந்த நிதானம் கொஞ்சம் தவறி போனதால இவர் செஞ்ச ஒரு விஷயம் இவருக்கு 7 நாளில் மரணம்ங்கிற ஒரு சாபத்தை வாங்கி கொடுத்துடுச்சு. அடுத்து ருரு முனிவர். கல்யாணம் பண்ணிக்க போறோன்னு ஆசையா போறாரு. ஆனா காதலி பாம்பால் தீண்டி செத்து கிடக்குறாங்க. இருந்தாலும் யமதூதனுடைய ஹெல்ப்பால தன்னுடைய ஆயுள்ல பாதி கொடுத்து உயிரும் கொடுத்துட்டாரு. தன் மனைவிய பாம்பு தீண்டிடுச்சுன்னு பாம்பு இனத்தையே அழிக்கணும்னு அவரு கண்ணுல படுற பாம்பு எல்லாத்தையும் கொண்டுகிட்டே வந்தாரு. இது எவ்வளவு பெரிய தப்பு யோசிச்சு பாருங்க. எந்த பாம்பு தீண்டுச்சோ அந்த பாம்பை கொண்டுட்டா பிரச்சனை இல்ல, அத கூட உத்தமம் சொல்லலாம். ஆனா பார்க்கிற எல்லா பாம்பையுமே கொல்றதுங்கிறது தகாத செயல், பாவமும் கூட. அத துண்டுபம் மூலமா அவரு புரிஞ்சுகிட்டாரு. அதுக்கப்புறம் கொல்லாமை நோன்ப கடைபிடிக்க ஆரம்பிச்சுட்டாரு. துண்டுபம் பூர்வத்துல பிராமணனா இருந்தவர். விளையாட்டா தன் நண்பர்கள் கிட்ட எந்த நேரத்துல எப்போ விளையாடணும்னே தெரியாம தன் நண்பனான மோகனன் அக்னிஹோத்திரம் செய்யும் போது மெழுகலான பாம்பை தூக்கி போட்டு அவங்கள பயமுறுத்தி திக்கு முக்காட வச்சு சாபத்தை வாங்கி பாம்பா மாறினார். இந்த மாதிரி விளையாட்டு வினையா மாறும் அப்படிங்கிறது துண்டுபத்தோட கதையில இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்து உத்துங்கல். ஜனமேஜயன். ஜனமேஜயனுக்கு தன்னுடைய தன்னை பரீட்சித்து எப்படி இறந்தாருங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாரு. அதற்கான காரணமும் புரிஞ்சது. இருந்தாலும் உத்துங்கல் சொல்ல சொல்ல அவரு தேவையில்லாத பழி உணர்ச்சிய வளர்த்துக்கிட்டாரு. சர்ப்பங்களை கொன்னே ஆகணும்னு சர்ப்ப யாகமும் நடத்த ஆரம்பிச்சாரு. ஆனா அதையும் முழுசா அவரால் நிறைவேற்றவே முடியல. ஆஸ்திகர் வந்து அதை நிறுத்த வச்சிட்டாரு. இதனால அவருக்கு என்ன ஆச்சு? மன நிம்மதி சுத்தமா போயிடுச்சு. நல்ல வேலை வியாசர் வந்தாரு, அவரு நல்ல வழி காட்டிட்டு போயிட்டாரு. அடுத்து கத்ரு. கத்ரு தன் குழந்தைகள்னே பார்க்காம அவங்க இது செய்யக்கூடாது, அது தர்மம் இல்லைன்னு தர்மத்துக்காக நின்னதுனால அவங்களுக்கு சாபம் கொடுத்தாங்க கத்ரு. இருந்தாலும் பிரம்மதேவனுடைய ஆலோசனையினால அவங்களும் அந்த சாபத்துல இருந்து காப்பாற்றப்பட்டாங்க. அப்புறம் கருடன். தன்னுடைய தாய் வினதை கத்ருவிடம் அடிமையா இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள விடுவிக்கிறதுக்காக இந்திரலோகம் போய் அமிர்த கலசம் எடுத்துக்கிட்டு வந்து கொடுத்தாரு. தன்னுடைய தாய்க்கோ தந்தைக்கோ ஒரு துன்பம்னு வரும்போது எந்த மகனும் மகளும் அவங்களுக்கு துணையா நிற்கணும்ங்கிறத கருடன் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுதாங்க இந்த ஸ்ரீமத் தேவி பாகவதத்தின் 2வது ஸ்கந்தத்திலிருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டியது. தேங்க்யூ.